ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? எடுத்து வச்சாச்சா? பண்ணலாம் சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 1 2026 ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 1 ஸ்ட்ராட்டஜி. ஓகே, போட்டாச்சுலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னா, ஸோ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து 7 யூனிட் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 7 யூனிட்டுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த யூனிட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் எது கொடுக்கணும்னா யூனிட் 4. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, யூனிட் 4. ஓகே, ஸோ யூனிட் 4ல் மொத்தம் எத்தனை மார்க் கேட்குறாங்கன்னா 40 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா யூனிட் 5க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னா, ஸோ மொத்தம் இதில் ஒரு 50 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா யூனிட் 6. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். யூனிட் 6 இதில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னா 40 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எது கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடு. ஸோ இதில் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 25 கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக 2025ல் நடந்த இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு இந்த 4 யூனிட் மட்டும் பார்த்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் ஆயிரும். ஆனால் இப்போது வேக்கன்சி வந்து வெறும் 26 வேக்கன்சி மட்டும் இருக்கிறனால கட் ஆஃப் வந்து குறைஞ்சது 170 கிட்ட வரும், இல்லை அதுக்கு மேலே போகும். அப்போ நம்ம டார்கெட்டை 115 வைக்கக்கூடாது. நம்ம டார்கெட் எவ்வளோ வைக்கணும்னா 117 வைக்கணும். ஓகேவா? ஸோ 150 நம்ம டார்கெட் வந்து 170ன்றது 170 கொஸ்டின் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த 4 யூனிட் கவர் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்களே. ஸோ எவ்வளோ வருது இந்த 4 யூனிட் கவுண்ட் பண்ணால்? யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் இதை ஃபுல்லாக கவர் பண்ணால் எவ்வளோ மார்க் வருது? 155 क्वेश्चन வருது சார். 155 क्वेश्चंस வருது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் எத்தனை வேணும்? 170க்கு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 15 क्वेश्चन வேணும். 15 கொஸ்டின் வேணும். 15 क्वेश्चन வேணும். அப்போ நம்ம இந்த 15 கொஸ்டின் நம்ம வேணும்னா இதுக்கு அடுத்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ யூனிட் 3 எவ்வளோ கேட்குறாங்க? இதில் ஒரு 25 கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சு? இப்போ எவ்வளோ ஆச்சு? 180 ஆகுது சார். 180. ஸோ நம்ம டார்கெட்டை தாண்டி நம்மளோட இது வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சொன்னேன்ல இந்த 5 யூனிட்டு மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிக்க வராது, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மேக்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு வந்து மேக்ஸில் ஒரு 20 மார்க் கம்பல்சரி வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து ரொம்ப பார்க்காம சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஜாகிரஃபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஜாகிரஃபின்றது யூனிட் 2ல் வரும். ஓகேங்களா? யூனிட் 2ல் அது ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா?
ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸு இது எந்த புக்கில் கவர் ஆகும்னா, ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணுமா கேட்டால், 6லேருந்து 12th வரைக்கும் படிக்கணுமா கேட்டால் வேண்டாம். அப்போ நம்ம என்ன படிக்கணும், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த 7 லெசன் மட்டும் நீங்கள் ஜாகிரஃபி படித்தா மட்டும் போதும். ஸோ சொல்கிற புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் ஜாகிரஃபின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் இருக்கிற அந்த ஒரு 7 டாபிக்ஸ் படித்தா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஜாகிரஃபி ஓகே சார். ஓகே, ஜாகிரஃபிக்கு இதுதான். அப்போ இந்த புக்கு மட்டும் போதுமானு கேட்டால் போதாது. அப்போ இதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், லாஸ்ட் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம 10 இயர்ஸ் கொஸ்டின் பார்க்க முடியாது. குறைஞ்சது ஒரு 5 வருஷம் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது கீழே 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போட்டுக்கோங்க. டிஸ்கஷன் ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 2ல் இப்போ நான் சொன்ன இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது. ஸோ சொல்கிற புரியுதா? இது மட்டும் கவர் பண்ணால் யூனிட் 2ல் 10ல் குறைஞ்சது ஒரு 8 மார்க் கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் யூனிட் 4ல் நம்ம என்ன பண்ணணும் அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 4ன்னு போட்டுட்டு, யூனிட் 4ல் நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஸ்கூல் புக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வாய்ஸ் பிரேக் ஆனால் சொல்லிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம அந்த குடிம்பியலில் வந்து இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்த 3 டாபிக் இருக்கும். இந்த 3 டாபிக் வந்து நீங்கள் கம்பல்சரி நல்லா படிச்சுக்கிறணும். ஸோ சொல்கிறது புரியுதா? 10th ஸ்டாண்டர்டு சோசியல் புக்கில் இது பாலிட்டியில் லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3 இதை பார்த்துட்டு அப்புறம் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்குன்னு இருக்கும். ஓகேவா? 11th 12th இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமில் படித்தா போதுமானது. எதுக்கு? யூனிட் 4க்கு இந்த 40 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, புரியுதா? ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் ஸோ போதுமானது. இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஷன் பண்ணணும் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான புக்ஸோட சோர்ஸ். ஓகேவா? ஸோ 6th to 9th வரைக்கும் இருக்கிற புக்கை படிக்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் அதில் போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ இது வந்து யூனிட் 4க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம யூனிட் 5ல் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து வந்து யூனிட் 5ன்னு போட்டுக்கோங்க. யூனிட் 5ல் போய் 2ஆக பிரிச்சுக்கோங்க. யூனிட் 5 மட்டும் யூனிட் 5 வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, எக்கனாமிக்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் பிரிச்சுக்கோங்க. இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். ஓகேவா? இந்த டைமில் வேண்டாம். அப்போ என்ன படிக்கணும்னு கேட்டால் 11th and 12th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ் புக்கு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்திய பொருளாதாரம் ஃபஸ்ட் லெசன். அது 11th or 12th நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவோட பொருளாதாரம் அந்த லெசனும், அப்புறம் வந்து இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும், இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனும், அப்புறம் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனும், அப்புறம் வந்து ஊரக பொருளாதாரம்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் இந்த பேட்டர்னில் பார்த்தா மட்டும்தான் புரியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃப்ரீடத்துக்கு முன்னாடி இந்தியாவோட எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது அந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் இப்போ என்ன கரண்ட்டில் இருக்குது, எப்படி வந்தோம், நம்ம காலனி ஆதிக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படி டெக்னாலஜியாக வளர்ந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ற மாதிரி டேட்டா இதில் இருக்கும். அப்புறம் வந்து அதுலேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி தமிழ்நாடு பொருளாதாரம், அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா ரூரல் பொருளாதாரம். இந்த 3மே அடுத்தடுத்த டாபிக்ஸில் நீங்கள் உங்கள் நோட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் ஃபுல்லாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, பேங்கிங், வங்கியல் பார்க்கணும், அப்புறம் பணவியல் கொள்கை, அப்புறம் நிதி ஆணையம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதில் வரும்னா 11th 12th புக்ஸில் கவர் ஆகும். இந்த சோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறணும். ஓகேவா? ஸோ இதில் இந்த யூனிட் 5ல் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. எல்லாத்துக்குமே பெரிய குழப்பம் என்னென்னா இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டு தான். யூனிட் 5ல் செகண்ட் டாபிக் என்னென்னா இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட். இதுலேருந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா யூனிட் 5ல் இது 25 கொஸ்டினும் இது 25 கொஸ்டின்ஸ் தான் வரும்.
அப்படி தான் வரணும், அதான் ரூலு. ஓகேவா? ஆனால் அப்படி கேட்பாங்களா கேட்டால் ஆல்மோஸ்ட் இப்படி தான் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸு. இந்த ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் மாறிடுச்சுல்ல. இப்போ நம்ம எந்த ஸ்கீம்ஸ் படிக்கணும், முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஸ்கீம் படிக்கணுமா இல்லை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸும் படிக்கணும், இப்போ இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸும் படிக்கணும். அப்போ முன்னாடி இருந்தவங்க ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் படிக்கணும்னா, முன்னாடி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை இந்த கவர்மெண்ட்டு எந்தெந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா, மகளிர் உரிமை தொகை, ஓகேவா? அப்புறம் விடியல் பயணம், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக இப்போ இந்த நான் முதல்வன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக பேர் மாற்றிருக்காங்க, நான் முதல்வன். அப்போ இந்த ஸ்கீம்ஸை ஃபுல்லாக நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக போன கவர்மெண்ட் கொண்டு வந்தது, எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்கீம்ஸோட பேர் என்ன, அதோட அச்சீவ்மெண்ட் என்ன, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இந்த சிங்கப்பெண் படை இருக்குது, அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒன்று அதோட காண்டாக்ட் நம்பர் கேட்கலாம், 1091 நினைக்கிறேன் அதோட டெலிஃபோன் நம்பர். ஓகே, 1091 நினைக்கிறேன், அதோட அந்த நம்பர் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து உமனோட ஐஜியை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கப்பெண் படையை பார்த்து இன்னொரு ஸ்டேட்லேயும் அவங்க வேறு பேரில் வந்து இந்த படையை வந்து உருவாக்கியிருக்காங்க, உமன்ஸ் வெல்ஃபேருக்காக இந்த படையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸ். இதே மாதிரி இந்தியாவோட ஸ்கீம்ஸ் எதை பார்க்கணுன்னா, இந்தியாவில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கணுமா கேட்டால் வேண்டாம். ஃபஸ்ட்டு எது பார்க்கணுன்னா, கல்வி சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அதை பாருங்கள். அப்புறம் சுகாதாரம், அது சம்மந்தமாக ஸ்கீம்ஸை பாருங்கள். அப்புறம் வந்து பெண்கள் சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் வந்து குழந்தைகள் சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் வந்து ரூரல் பகுதியை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் இப்போ இந்த 100 நாள் இந்த இது ஃபுல்லாக இதில் தான் வரும், இந்த ரூரலில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்கணும். நீங்கள் போட்டு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ புரியுதா? ஏன்னா உங்களுக்கு இங்கே தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப வரும். அதிகமாக வரக்கூடிய ஏரியா எதுனா இந்த இதில் தான், யூனிட் 5ல் தான் அதிகமாக வரும். இதில் குறைஞ்சது 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் ஒரு 19 கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சொல்கிற புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ஸ்கீம்ஸோடு இது முடிஞ்சிச்சா யூனிட் 5 கேட்டால் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டோட ஜாகிரஃபி பார்க்கணும். ஓகேவா? டிஎனோட புவியியல், தமிழ்நாட்டோட ஜாகிரஃபி பார்க்கணும். அப்புறம் என்ன பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டோட மின்ன ஆளுகைன்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நோட்ஸ் அனுப்பியிருக்கோம், அந்த நோட்ஸை பார்த்துக்கோங்க. அது லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸும் நான் அனுப்புகிறேன், அதையும் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்கும். அதே மாதிரி கச்சிடிஐ, ஓகேவா? ஸோ கச்சிடிஐ அது வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதோட டெவலப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இது கீழே வந்து பாப்புலேஷன் அந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாப்புலேஷன்றது இங்கே மட்டும் இல்லை, யூனிட் 5 எக்கனாமிக்ஸ்லேயும் வரக்கூடிய ஒரு டாபிக், பாப்புலேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 5 கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இந்த யூனிட் 5ல் ஸ்கூல் புக் சோர்ஸ் எதுவும் கேட்டிங்கன்னா நான் சொன்னதான் 11th 12th புக்கை மட்டும் நல்லா படித்தா போதும். ஓகேவா? ஸோ இது யூனிட் 5க்கானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் 40 மார்க் கேட்குறாங்க. இந்த யூனிட் 6 வந்து நீங்கள் வந்து ரெண்டாக நான் சொல்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. யூனிட் 6ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன படிக்கணும்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கு. எல்லாத்துக்குமே 10th தான் பேசிக்கு. 10th புக்கை நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே போதுமானது, பாதி சிலபஸை கவர் பண்ண மாதிரி. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். அந்த லெசனை நல்லா முடிச்சுருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அண்ணா பெரியார் அவங்கள பற்றி தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி போகணும், நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் போகணும். ப்ளஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் அவங்கள பற்றி என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். லாஸ்ட் இயர் PYQ அதில் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அண்ணா பெரியாருக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னா தொல்லியல் துறை பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், திருக்குறள் சார்ந்த வினாக்கள் வந்து மொத்தமே அந்த 20 அதிகாரத்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா?
ஸோ இதை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் தான் என்ன வரும்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை எப்படி வரும், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. ஓகேவா? இதில் தான் அந்த சேர சோழர் பாண்டியர், ஓகேங்களா, ஐந்திணைகள் என்னென்ன விலங்கு இருக்குது, என்னென்ன கடவுள் இருக்குது, அவங்க நிலம்லாம் என்னென்ன இருக்குது, இதை ஃபுல்லாக இதில் வரும்னா இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இதுக்கான சோர்ஸஸ். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் முடிச்சிருங்க. இந்த இது கீழே உங்களுக்கு என்ன வந்துடும், அதாவது இதிலே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் சார்ந்த சாதனைகள். அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் சார்ந்த சாதனைகள். இப்போ அரசியல் கட்சிகள்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் ஆரம்பித்து, தமிழ்நாட்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக கட்சி தொடங்குன்னு டிவிகே வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ புரியுதா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுலேருந்து என்ன வருது, நீதி கட்சியாக வருது. நீதி கட்சியிலேருந்து என்ன வருது, நீதி கட்சியிலேருந்து என்ன வருது, என்ன உருவாகும், திராவிட கழகம். திராவிட கழகம். அப்புறம் என்ன உருவாகும், திமுக சார். அப்புறம் என்ன உருவாகும், அப்புறம் ஏடிஎம்கே சார். அடுத்து திமுகலே ரெண்டாக பிரிஞ்சிடும். ஏடிஎம்கே ஒன்று வந்துடும், அதிமுக ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக படிக்கணுமா? இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான என்ன படிக்கணும்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் நல்லா படிச்சுக்கோங்க, நீதி கட்சி நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த தீகாவா இதை வந்து தீகா வந்து அவங்க அரசியலில் வந்து பங்கெடுக்க மாட்டாங்க, பட் போராட்டங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. திமுக வந்து அதோட சாதனைகள், அது நிறுவனது யார், என்னென்ன சாதனை பண்ணாங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட நிறுவனது யார், என்னென்ன சாதனை பண்ணாங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஆரம்பித்த டிவிகே இந்த கட்சியை பற்றி பெருசாக கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இதுலேருந்து ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. இந்த சிங்கப்பெண் படையை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஸ்கீம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க தொடங்கின ஒரே இது ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் சீருன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அரசியல் கட்சிகள் அதன் சார்ந்த சாதனைகள். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் 6 முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து யூனிட் 3 25 மார்க் கேட்குறாங்க இதில் வந்து. ஸோ இதில் வந்து சிந்து சமவெளி ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்தாச்சு. குப்தாஸ், அப்புறம் டெல்லி சுல்தான், முகலாயஸு, அப்புறம் வந்து மராத்தியர், அப்புறம் விஜயநகர பேரரசு, அப்புறம் பாமினி, அப்புறம் தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது. இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் வரும். அதாவது நான் இந்த யூடியூப் அந்த யூடியூப்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் பிடிக்குதோ அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு யார் சொல்கிற ஸ்டோரி பிடிக்குதோ அவங்க இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஸ்டோரியாக கூட கேட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே தான் ஐஎன்எம், அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த இது மட்டும் நான் சொன்ன இந்த யூனிட்டை மட்டும் கவர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ணலாம். ஆனால் இதில் நல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பல்சரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25க்கு 20 கொஸ்டின் போட்டே ஆகணும். யார் 25க்கு 20 கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், 2Aவாக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், எல்லாருமே வேலை வாங்க முடியும். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேன், அதாவது நிறையா பேர் தப்பு பண்ணுற இடத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த இடத்துல அவனும் தப்பு பண்ணி நம்மளும் தப்பு பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ மேக்ஸ் வராதவங்க திரும்ப நீங்கள் மேக்ஸை போட்டு பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் வீடியோஸ் இதெல்லாம் வேணும்னா இந்த டிவிகே மேக்ஸ்ன்னு சொல்லி யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. இப்போ இருக்கிற ட்ரெண்டு ஓகேவா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை எனக்கு ரொம்ப ஷார்ட்கட் வேணும்னா தமிழ் மின்னல் வேக கணிதம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக சொல்லி தருவாங்க. ஸோ ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. பட் உங்களுக்கு 2 சேனல் எது பிடிக்குதோ அந்த சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? நான் சொன்னதில் இதில் எதுவும் டவுட் இருக்கா சார்? திருக்குறள் வந்து எந்தெந்த அதிகாரம் சார் படிக்கணும்? ஒரு 20 அதிகாரம் இருக்குது பிரதர், நான் அனுப்புகிறேன். என்னென்ன அதிகாரம் இருக்குது அதுலேயும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. கல்வியை நல்லா எடுத்துக்கோங்க. ஓகேவா? கல்வியை எடுத்துக்கோங்க. அன்புடைமை, பொறாமையுடைமையாக அது ஒன்று வரும். இந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக கேட்கக்கூடியது. ஓகேவா? நான் எடுத்து அனுப்புகிறேன். திருக்குறளுக்கு அந்த 20 அதிகாரங்கள் மட்டும் நான் அனுப்புகிறேன். ஓகே சார். இப்போ நான் சொன்னதில் எதுவும் வேறு டவுட் இருக்கா? யாரும் எழுதியிருக்கீங்களா நான் சொன்னதை? சார் நான் எழுதியிருக்கேன் சார். அது ஃபோட்டோ எடுத்து மட்டும் குரூப்பில் போடுங்க. இந்த குரூப்பில் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு.
சரிங்க சார். கைஸ் வேறு யாருக்கு டவுட் இருக்குன்னு தான் கேட்டுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்கா குரூப் ஒன்றில்? ஸோ கைஸ் இது வந்து சும்மா வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ மெயின்ஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் எடுங்க. ஸோ நம்ம மெயின்ஸும் இதே மாதிரி கொண்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு 300 பேர் இருக்கிற குரூப்பில் 35 பேர் வந்தீங்கன்னா இந்த 35 பேருக்கு மட்டும் தனியாக குரூப் ஓப்பன் பண்ண வேண்டியதான். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன். இல்லை நான் இது கேட்கல. ஒரே நிமிஷம் நான் இது கேட்கல. இப்போ நான் சொன்னேன்ல, அது யார் ரைட் பண்ணியிருக்கீங்களா? அது மட்டும் யாரோ குரூப்பில் எடுத்து போடுங்க நான் சொன்னது. ரஞ்சித் நீயே எழுதுன? ரஞ்சித் கேளுங்க, ஏதோ டவுட்டு கேட்டிங்களே. புரியல மேம். 11th 12th இப்போ எக்கனாமிக்ஸ் சொன்னீங்களா சார்? மேம் 11th 12th ஒரே நிமிஷம். 11th 12th புக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. மேம் 11th 12th புக்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும். அந்த எல்லாமே தான் இருக்குது, எல்லாமே தான் டிக் பண்ணியிருக்கேன். எல்லாமே படிக்கணும் மேம். இதெல்லாம் எல்லாமே தான் டிக் பண்ணியிருக்கேன். வேறு எதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். புரியலைன்னா அகைன் நான் ரிப்பீட் பண்ணா கூட சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுறேன். புரியாமல் தயவு செஞ்சு புரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற வேண்டாம். ஏன்னா ரொம்ப டேட் வந்து டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் ஐஎன்எம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவும் பார்க்கணுமா இல்லை ஃப்ரீ புக்ஸ் எனப்பா சார்? எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் வேணாம் ப்ரோ. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி மாதிரியா வச்சுக்கோங்க, ஓகேவா? ஐஎன்எம் தெரியும்ல, ஸ்டோரி எப்படி தெரியும்ல, எந்த மாதிரி போகும் தெரியும்ல. சரிங்க சார். இந்த இயர்ஸ் ஆர்டர்லாம் தெரியும் சார். அதை வச்சு அப்படி அதான் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஏதாச்சும் சொல்லுங்கள். எங்கே ஸ்டார்ட் ஆகும்? கிளர்ச்சியிலேருந்து, ஓகேவா? பாளையக்காரர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம் சார், அவங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாளையக்காரர்களை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மருதி சகோதரர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கிளர்ச்சி இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. இதுக்கு வந்து நான் அந்த ஐஎன்எம் படிக்கணும்ல, அந்த புக்ஸை மட்டும் சொல்லி 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி புக்கு, அதில் 17 18 லெசன் நம்பர் 17 18 அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நான் ஐஎன்எம் வேணால் ஸ்டோரி கூட ஏதாவது கன்வே பண்ணலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி மாதிரி கூட சொல்லுவோம். இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எடுத்து ஸ்டோரி மாதிரி கூட சொல்லுவோம். ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஐஎன்எம் நான் ஸ்டோரியாகவே சொல்கிறேன். நான் இன்னொரு செஷன் போட்டு கூட சொல்லுவோம். அது ஃபுல் ஸ்டோரி தெரியும், அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் அப்படியே ரைட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஎன்எம் விட்டுருங்க, என்கிட்ட விட்டுருங்க, நான் சொல்லித்தரேன். வேறு சார் 11th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன் சார்? 17 18. ஓகே சார். சார் சொல்லுங்கள் மேம். சார் பிஒய்க்கு அனலைசிஸ் எப்படி பண்ணுறதுங்க சார்? பிஒய்க்கு அனலைஸ் இது இல்லை, வீடியோ சாட் லைவ் கொடுக்க முடியாது, வராது. ஓகே, ஒரே நிமிஷம் மேம். அன்றைக்கி நான் இன்ஸ்டாவில் போடும்போது நீங்கள் வரலையா? நான் அனலைஸ் பண்ணும்போது வீடியோஸு. இல்லை சார், பார்க்கல சார். அன்றைக்கி யார் வந்தீங்களா? பேலன்ஸ் யார் வந்தீங்களா? அன்றைக்கி கூகுள் மீட்டில் லைவ் போடும்போது யார் வந்தீங்க? பிஒய்க்கு வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணோம்ல, எப்படி பார்க்கணும். யாரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல ப்ரோ, கரண்ட் அஃபேர்ஸ் குரூப். ஆமாம்.
அதுல போடும்போது நான் ஜாயின் ஆனேன் ப்ரோ. புரிஞ்சதில்ல பிரதர் உங்களுக்கு? அதுல இருந்தேன். என்னங்க ப்ரோ? அதில் புரிஞ்சதில்ல உங்களுக்கு? ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லை நான் சொன்னது அதில் புரிஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு? கொஸ்டின் புரிஞ்சு ப்ரோ. கொஸ்டின் அந்த 4 ஆப்ஷனு, கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு பார்க்கணும். அப்புறம் ரிமைனிங் இருக்க 3 ஆப்ஷனு எந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த இது ரிலேட்டபிள் ஆகுது அதையும் பார்க்கணும். ஆமாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் குவாலிட்டி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் பாலிட்டி வந்து நம்ம சொல்லணும்ல 2019, ஓகேவா? 2019 டிஎன்பிசி குரூப் 1 டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமில் மொத்தம் 15 ஜாகிரஃபிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 15 கொஸ்டின்ஸு நான் அந்த லைவ் செஷன் முடிஞ்சது நான் அனுப்பிடுறேன் குரூப்பில். ஸோ அனுப்புனது பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதிலே வந்து கேள்வி, அந்த கொஸ்டின், அந்த கேள்விக்கான ஆன்சரு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்படியும் புரியலைன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் புரியலோ அந்த கொஸ்டின் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வேணால் இன்னொரு நாள் ஏதாவது ஒன்று பார்ப்போம். ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் எடுத்து பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்காம. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ ரெண்டு வேலை இருக்குது நமக்கு. அப்போ ஐஎன்எம் ஸ்டோரி பார்க்கணும், ஐஎன்எம் ஸ்டோரி லாஸ்ட் இயர் பிவிக்கு. ஓகே, இந்த இது மட்டும் நம்ம பார்க்கணும் ப்ரோ. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் நிறையா இதில் கிடைக்கிது. ஆனால் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து அது எதில் நம்ம பார்க்கணும், அதையும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதிலே யூடியூப்லேயே போட்டால் வந்துடும் பிரதர். தமிழ்நாடோட திட்டங்கள்னு போட்டிங்கன்னா அது வரும், இந்தியாவோட அரசோட திட்டங்கள்னு போட்டிங்கன்னா வந்துடும், அதே யூடியூப்பில் வந்துடும். ஓகே. இந்தியா லெவலில் அதான் நான் சொன்னேன், அந்த 4 இது மட்டும் பார்த்துக்கோங்க. கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகள், ரூரல், இந்த டாப்பிக்கில் வர ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே ப்ரோ. அடுத்து தேங்க்யூ. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்? சார், இப்போ ஸ்கூல் புக் வந்து நாங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இப்போ ஒன்லைனராக ப்ராக்டிஸ் பண்ணலாமா சார் இந்த டைமில்? ஸ்கூல் புக்கு படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். சிலபஸ்க்கு அப்புறம் சிலபஸ்க்கேற்ற வேர் டு ஸ்டடி நம்ம கையில் இருக்கணும். அந்த வேர் டு ஸ்டடி அடிப்படையில் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸ்கூல் புக்கை வந்து குறிச்சிட்டு போகிறது இங்கே மேட்ரு கிடையாது. அதை என்ன பண்ணிங்கன்னா, குறித்தது நீங்கள் ஒவ்வொரு நோட்லேயே உட்காந்து, நம்ம ஒவ்வொரு யூனிட் நோட்லேயே உட்காந்து நம்ம எழுதணும். அப்படி எழுதுனா தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் எழுதலை, புக்கில் தான் மார்க் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் லேயர் வந்து நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி வரும் மேம். ஸோ அது வந்து புரியாது. நோட்ஸ் எடுத்திருக்கோம் மேம், எடுத்திருக்கோம் சார். இப்போ ப்ராக்டிஸ் நமக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ரிவிஷன் தவிர டெஸ்ட் மாதிரி இப்போ எடுக்கிறதுக்கு ஒன்லைனர் வச்சு டெஸ்ட்டே போட்டு பார்க்கலாம் மேம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெசனுக்கும் இல்லை அப்படிலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு லெசனுக்குலாம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தாண்டி போயிடும். அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். இம்பார்ட்டன்ஸ் இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் லெசனுக்கு வேணால் எடுத்து வேணால் பாருங்கள். அந்த ஒன் லேயர் போடுறது எனக்கு தெரியல, நான் அப்படி போட்டதில்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. நான் நோட்ஸ் எழுதி வச்சுருவேன், எழுதி வச்சுட்டு டெஸ்ட்டு பேஜ் போவேன். இப்போ நான் படிக்கிற மெத்தடே சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட கையில் ஒரு நோட்ஸ் இருக்குன்னா, இன்றைக்கி டெஸ்ட்டு, இன்றைக்கி என்னென்னு பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளான், நிதி ஆயோக், இந்த 3 டாபிக் நாளைக்கு டெஸ்ட்டுனா இந்த 3 டாப்பிக்கை உட்காந்து நான் இன்றைக்கி படிச்சிருவேன். எப்படி படிப்பேன்னா, ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன், அந்த நோட்லேருந்தையும் படிச்சிடுவேன். இது சம்மந்தமாக லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸும் என்கிட்ட இருக்கும், அந்த கொஸ்டின்ஸை எடுத்து அதையும் படிச்சிடுவேன். இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் எது இதை ஆடாதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதையும் இதோட மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த 3 ஸ்டெப்லேயும் படித்து முடிச்சுட்டு தான் நான் போய் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ அங்கேயும் போயிட்டு ஒரு 25 கொஸ்டினுக்கு ஒரு 20 மார்க் வந்துச்சுன்னா ஏன் பேலன்ஸ் 5 மார்க் வரல அப்படின்றத உட்காந்து அன்றைக்கே டிஸ்கஷன் பண்ணிடுவேன். ஸோ பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் இந்த 3 டாப்பிக்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்போயுமே உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து இப்போ 200 கொஸ்டினுக்கு வந்து ஒரு 170 மார்க்கு தான் வருதுன்னா, ஸோ இதை வந்து நல்ல ஸ்கோரு நீங்கள் நினச்சி அதை டிஸ்கஷன் பண்ணாமல் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஓகேவா? அடுத்த டெஸ்ட்டை நீ மூவ் ஆகி போயிடுறீங்க.
ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன் 30 மார்க் வரல, எதுக்காக வரலன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 170 மார்க் விட்டுட்டு ஏன் 30 மார்க் வரல எனக்கு அப்படின்றது நீங்கள் உட்காந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் வந்து முழுமையாக அடைவீங்க. தவிர அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போனீங்கன்னா கஷ்டம்தான். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கஷ்டமாக தான் இருக்கும். டெஸ்ட்டு போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஷெடியூல் ரொம்ப பக்கத்தில் கொடுப்பானுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க டைம் பத்தாது. இந்த டைம் இங்கே கொடுத்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி படித்து தான் ஆகணும். ஓகே சார். தங்கமுத்து சார் அவங்களோட இதுல ஒரு வீடியோல வந்து ஒன்லைனரா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சார். அதை பார்த்தேன் நான். அதனால உங்களுக்கு இல்லை மேம், எனக்கு ஒன்லைன் படித்தா எனக்கு பிடிக்காது. நான் படித்ததில்லை. எனக்கு அது உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் படிச்சிருங்க. ஓகே, அங்கே போய் ஒரு மணி நேரம் வீடியோ போடுறாங்கன்னா 1 மணி நேரம் வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டினாக தெரிஞ்சுட்டு வந்தோன்ற அளவுக்கு இருந்துக்கோங்க. ஓகே சார். நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருக்கேன் சார். அந்த வீடியோ அட்டெண்ட் பண்ணும்போது அவர் சொல்ல ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. அப்போனா ஓகே, உங்களுக்கு ரீகால் ஆகுதுல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, நீங்கள் அப்போ அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லதான். ஓகே சார். ஓகே மேம். கைஸ் வேறு சார் டே ஷெட்யூல் என்னைக்கு சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டே ஷெட்யூல் நேற்று போட்ட முடிச்சிட்டிங்களா? ஓ, அதில் கொஞ்சம் முடிச்சிருக்கேன் சார். இன்னும் நாளைக்கு முடிச்சிடுவேன் சார். நாளைக்கு முடிச்சிடுங்களா? இன்னைக்குள்ளே முடிக்கணும், அதான் டே ஷெட்யூல். ஓகே, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு. ஓகேவா? திட்டக்குழுக்கு அப்புறம் 5 இயர் பிளான், இதுக்கப்புறம் நிதி ஆயோக். ஸோ இதுதான் நம்ம டே ஷெட்யூலாக கொடுத்தோம். இப்போ திட்டக்குழு. இப்போ திட்டக்குழுவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? திட்டக்குழுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று வரும், தெரியுமா? திட்டக்குழு எப்போ அமைச்சாங்க, அந்த டேட் சொல்லுங்கள். மார்ச் 15, 1950. 1950. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியுமில்ல, சார் விஸ்வரேஸ் ஐயர் என்ன பண்ணார்? ஒரு புக்கு ஒன்று எழுதுவார்ல, அந்த புக்கு பேர் என்னது? சொல்லுங்க. இந்தியா திட்டமிட்ட கரெக்டாக தான் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்திய திட்டமிடல் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த திட்டத்தை வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் யார் வருவா? சார் விஸ்வரேசருக்கு அப்புறம் யார் வருவா? ஜவஹர்லால் நேரு வருவாரா? என்ன சொல்லி வருவார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது, யாரா ஒரு ஆள் சொல்லுங்கள். அந்த ஸ்டோரி அப்படியே சொல்லுங்கள், யார் யார் வருவாங்கன்னு. அப்படியே இந்த லைவ் செஷனில் அதை டிஸ்கஷன் பண்ண மாதிரி போயிடும். 38ல ஐஎன்சி கூட்டத்தில் சொல்லுவாங்க சார். ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒரு திட்டக்குழு அமைப்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, சுபாஷ் சந்திர போஸா? அவர் தானே அமைப்பாரு. ஓகே, அடுத்து ஜவஹர்லால் நேரு ஆண்டு இயர் சொல்லுங்க, என்னைக்கு அமைச்சாங்கன்னு அந்த இயர்? 1938. அடுத்து 1938 காங்கிரஸ் திட்டம். அறிவுரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலை. யாருமே பார்க்கலையா அப்ப நீங்க டே ஷெட்யூல்ல? 38ல வந்து ஜவஹர்லால் வந்து ஒரு திட்டக்குழு உருவாங்க சார். ஆனா அது வெற்றி இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சி மகன்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. அது வந்து வெற்றி எழுந்திருக்காது சார். அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவரா வந்து சுபாஷ் போஸ் பங்கேற்பாரு. ஓகே. 1940 வந்து பாம்பே சார். ஓகே. அதுக்கப்புறம் 38ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க சார் பாம்பு திட்டத்தை. 15 திட்டமா 1944 வந்து காந்தி திட்டம். எஸ்.என். அகர்வால் வந்து அதுக்கு இதா இருந்திருப்பாங்க சார். ஓகே. அது இருப்பாங்கன்னா வேளாண்மை கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக அதை பத்தி இருப்பாங்க காந்தி. அப்புறம் 1945 வந்து மக்கள் திட்டம். எம்.என். ராய்
அதுக்கப்புறம் 1950 வந்து சர்வோதய திட்டம் ஜேபி நாராயணன் அவங்க நடத்திருப்பாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிறந்த குடிசை தொழில்களுக்கு எல்லாம் ஊக்கம் அளிக்கணும் அப்படின்றதுனால சர்வோதய திட்டம் 1950 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார். ஓகே 1915 ஓகே. ஸோ ஓகே இப்போ என்னென்னா பிளானிங் கமிஷன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓகேவா, நம்ம வந்து இவங்ககிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கிடுவோம். யாருக்கிட்ட? பிரிட்டிஷ்லேருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு அவங்க எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்கனாமிக்காக எந்த டெவலப் தெரியாது, என்னைக்காக இருந்தாலும் இவங்க நாடு வந்து விழுந்துடும், நம்ம திரும்பவும் உங்களை கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளான் படி தான் அவங்க வந்து கொடுத்துட்டு நம்மளை ஃப்ரீடம் கொடுத்துட்டு மூவ் ஆகி போயிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் யார் வருவா? விஸ்வரேசையர்னு சொல்லி வருவார். எப்போது? 1934. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்? திட்டமிட்ட பொருளாதாரம்னு சொல்லி ஒரு புக்கு எழுதுவார். அதில் வந்து 10 இயர் பிளான்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. பட் அந்த 10 இயர் பிளான்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் யார் வருவா? செகண்ட் யார் வருவா அதுக்கு அடுத்து? ஜவஹர்லால் நேரு சார் 1938. 1938. அது என்ன சொல்லுவாங்க? என்ன திட்டம்? காங்கிரஸ் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது யார் யாருக்கு வார் வரும்? நமக்கும் சீனாவுக்கும் அந்த வார் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பிளானும் ட்ராப் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பம்பாய் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 8 தொழில் அதிபர்கள் சேர்ந்து ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவும் கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் காந்திய திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க 1944. ஓகேங்களா. அப்புறம் வந்து மக்கள் திட்டம். ஓகேங்களா. மக்கள் திட்டம்னு சொல்லி திரு எம்என் ராய் அவர் கொண்டு வருவார். ஓகேங்களா. எப்போ? 1945. அடுத்து சர்வோதயா திட்டம் 1950. ஓகேங்களா. இது யார் கொண்டு வந்தாங்க கேட்டால் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஓகேவா. இதிலேருந்து தான் என்ன எடுப்பாங்கன்னா அந்த 5 இயர் பிளான். ஓகே, எந்த நாட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்டோரி தெரியணுமா கேட்டால் வேண்டாம். அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியணும்னா விஸ்வரேசையர் திட்டம் எப்போ கேட்டாங்கன்னா 1934. அவர் என்ன புக் எழுதுறாருன்னு கேட்டால் திட்டமிட்ட பொருளாதாரம்னு சொல்லி ஒரு புக் எழுதுவார். அதில் வந்து 10 இயர்ஸ் பிளான்னு சொல்லி கொண்டு வருவார். ஓகேங்களா. இதுக்கப்புறம் யார் வருவா? காந்திய திட்டம்னு சொல்லி கொண்டு வருவாங்க. எப்போ? 1938. இது ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா இந்தியா விசத் சைனா வந்து வார் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம். இதுக்கப்புறம் வந்து பம்பாய் திட்டம்னு சொல்லி வரும். எப்போ வரும்? 1944. இந்த இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. இதுக்கப்புறம் காந்திய திட்டம்னு சொல்லி வரும். அது எப்போ வரும்னா 1944. இதை கொண்டு வந்தது யார்? இதை கொண்டு வந்தது யார்? எஸ்என் அகர்வால். நாராயண அகர்வால். ஓகே, அவரோட ஃபுல் நேம். காந்திய திட்டம்னா உங்களுக்கு தெரியும். காந்தினா என்ன டக்குனு ஆகணும்? கிராமத்தை வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, காந்திய திட்டம் 1944. அப்புறம் வந்து மக்கள் திட்டம்னு சொல்லி எம்என் ராய் கொண்டு வந்தது. எம்என் ராய் யாருன்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி சொன்னார்ல, அதில் அவர் தான் அவர். ஓகே, அப்புறம் சர்வோதய திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லி கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? பிளானிங் கமிஷன் சொல்லி ஒன்று வந்து அமைப்பாங்க. எப்போ அமைப்பாங்க? மார்ச் 15, 1950. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அமைப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து யார் வந்து தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஆலோசனை குழு பேர் என்னது? கேசி நியோகின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான் அந்த 1946 இதாக இருப்பார். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் 5 இயர் பிளான் வரும். ஸோ ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதாக இது. ரஷ்யா நாட்டில் வந்து 10ன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து 7 இயர்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து அதுலேருந்து 5 இயர் பிளான்ஸ் எடுத்தோம். மொத்தம் எத்தனை 5 இயர் பிளான்ஸ் இருந்தது? 12. எத்தனை சக்ஸஸ், எத்தனை ஃபெயிலியர்? அதில் வந்து ஓகே, இப்போ அந்த 5 இயர் பிளான் வந்து எப்படி படிக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். எந்த ஆண்டு டு எந்த ஆண்டு அமைச்சாங்க, அப்போ பிரதமராக இருந்தது யார், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, அதோட க்ரோத் என்ன, அதோட வளர்ச்சி என்ன, ப்ளஸ்ஸு அது சக்ஸஸாக ஃபெயிலியரா, இந்த 5 பாயிண்டில் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு 5 இயர் பிளான் பார்த்துட்டாலே போதுமானது. ஓகேவா. லாஸ்ட் 5 இயர் பிளானோட பிரதமர் யார்? மன்மோகன் சிங்கா, பிரதமர் மோடியா? மன்மோகன் சிங்கா. சரி, ஆன்சர் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மன்மோகன் சிங்கா பிரதமர் மோடியானே? ஓகேவா, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சக்ஸஸாக ஃபெயிலியர் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன். பார்த்துட்டு எனக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள். குரூப்பில் கூட போடுங்க, யாராவது தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இல்லைனா நான் கூட ஃபைனலாக போட்டுக்கிறேன். ஓகேவா. யார் லாஸ்ட்டு 5 இயர் பிளானோட பிரதமர்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். யார் மன்மோகன் சிங் பிரதமர் கொடுத்தா யாரை கொடுப்பீங்கன்றது இதில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா. யாருன்றது சில பேர் மன்மோகன் சிங்னு சொல்கிறீங்க, மோடின்னு சொல்கிறீங்க. 2 பேரில் யார் வருவா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்கில் மன்மோகன் சிங் இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து 2014 எலெக்ஷனில் இருந்து பிரதமர் மோடி வந்து அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு தான் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க சார். நிதி ஆயோக் கொண்டு வந்தார்.
அந்த கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரை சொல்லுவீங்க? கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய மன்மோகன் சிங் தான் சொல்லலாம் சார். மன்மோகன் சிங் சொல்லுவீங்களா? அப்போ அங்கே பிரதமர்னு ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? மோடின்னு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா 2014 அவர் கொண்டு வரல, எப்போ கொண்டு வந்தார்? எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? புரியல சார், கேட்கல. எப்போ நடைமுறைக்கு வந்தது நிதி ஆயோக்? 2011 ஜனவரி 1ல இருந்து நடைமுறைக்கு வந்துருக்கு. அந்த அந்த அதோட தீம் என்னது? தீம்னா அதோட கருப்பொருள் என்னது? நிதி ஆயோக்கோட கருப்பொருள் என்னது? நிதி ஆயோக்ன்றது 1 இயர் பிளானா, 5 இயர் பிளானா, 3 இயர் பிளானா? சொல்லுங்க. நிதி ஆயோக்ன்ற 1 இயர் பிளானா, 3 இயர் பிளானா, 5 இயர் பிளானா? 1 இயர் பிளான். 1 இயர் பிளான். இப்போ இதுல இருந்து 1 இயர் பிளான். இதுல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம்? நம்ம சிஎம் ஆன இவர் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. ஓகேவா? அந்த நிதி ஆயோக் கூட்டம் எப்போ நடந்துச்சு, எத்தனாவது நிதி ஆயோக் கூட்டம் யாரோட தலைமையில் நடந்துச்சு, அந்த கூட்டத்தில் நம்ம சிஎம் போய் என்ன பேசினாரு, என்ன டார்கெட்டு வந்து ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க, இது வந்து கொஸ்டின்ஸாக வரும். சரி, நான் சொல்கிற புரியுதா? இப்படி தான் வரும். நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஆரம்பித்தாங்க, தீம், இதெல்லாம் பழைய கொஸ்டின். இது கேட்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு. ஓகேவா? கரண்ட்டில் என்னன்னா, இவர் இப்போ சிஎம் விஜய் போனார்ல, என்னைக்கு கலந்துக்கிட்டாரு, எத்தனாவது நிதி ஆயோக்கு என்ன பேசினாரு, இதை நீங்கள் டேட்டா எடுத்து வச்சுக்கணும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் படிக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் இப்படி எடுத்து ஷார்ட்டாக படித்து மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் ஸ்டோரி மாதிரி கன்வே பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து சாத்தியம் இருக்கோ இல்லையோ, ஸ்டோரி மாதிரி கன்வே பண்ணிட்டீங்கன்னா எப்போ கேட்டாலும் நம்ம பதில் சொல்லிடலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த பேர், எந்த இயரு, அதோட இது என்ன, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்படி தான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். இந்த 3மே 1 by 1 டச்சப் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? சார், எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். கேளுங்க சார். இப்போ வந்து நான் ஒரு 60% ஆஃப் சிலபஸ் முடிச்சிருக்கேன்னா, இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுறேன்னா அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க சார். எப்படி ரிவிஷன் பண்றேங்க சார்? அந்த ஷெட்யூல் எப்படி கேட்கறேன்னா, அந்த ஷெட்யூல் வந்து இப்போ 4 ஷெட்யூல் முடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல் எப்படிங்க சார் ரிவிஷன் பண்றது? சைடில் அவங்களே ரிவிஷன் டெஸ்ட் போட்டிருப்பாங்களே மேம். இப்போ ஒரு 3 டெஸ்ட் முடிஞ்சது, இந்த 3 டெஸ்ட் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக போடுவாங்களே, அந்த மாதிரி ஷெட்யூல் இல்லையா அவங்களுக்கு? அவங்க அப்படிதாங்க சார் இருக்கு. ஆனால் அவங்க கொடுக்குற டைம் வந்து 3 days கொடுக்குறாங்க. 3 days நமக்கு அந்த ஷெட்யூல் டைம் அந்த ஃபுல்லாக முடிக்க முடியலங்க சார் அவங்க கொடுக்குற ஷெட்யூலில். அப்போ தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போயிட்டு அப்போ போய் உட்காந்து புக்கை தேடிட்டு இருக்கக்கூடாது. இந்த 3 கொஸ்டின் வச்சாங்கல்ல, கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, 3 இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்க்கணும். புக்ஸை போய் பார்க்கக்கூடாது அந்த டயத்தில். சரி, நான் சொல்கிற புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின்ஸில் இப்போ 200 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 கொஸ்டின் வச்சு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? சார் 3 டெஸ்ட்க்கு வந்து 600 क्वेश्चंस வருங்க. 200 னா 600 எவ்வளோ கொஸ்டின் வருது? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ ரிவிஷன்ன்றது நீங்கள் போயிட்டு புக் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ரிவிஷன்றது இந்த 1, 2, 3 இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து கவர் பண்ணுறதா ரிவிஷனு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி டேயில் டெஸ்ட்டு முடியுதுன்னா அந்த டெஸ்ட்டை இன்றைக்கே நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிடணும். இன்றைக்கி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஏன் தப்பு பண்ணோம், எங்கே தப்பு பண்ணோன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், எல்லா கொஸ்டினுமே கண்டுபிடிக்க சொல்ல, நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டினுக்கு மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இது நான் பண்ணுறேன், அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரிலாம் நான் திரும்ப அதெல்லாம் போய் புக்கெல்லாம் எடுக்க மாட்டேன். இதவே நான் டேட்டாவை எடுத்து வச்சு இதவே எழுதுவேன். இதே ஸ்கோரு, இதை விட அங்கே எக்ஸ்ட்ராவே ஸ்கோர்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டெஸ்ட்டு. சார், இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து எந்த டெப்த் உள்ளும் படிக்கிறதுன்னு ஒரு டவுட் வருதுங்க சார். இப்போ நம்ம ஒரு டெப்த்ல படிச்சிருக்கோம், அந்த கொஸ்டின் வந்து நம்ம படிச்சதுக்கு கொஞ்சம் லிங்க் ஆகாத மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருங்க சார். அது எப்படி எந்த லெவல்ல படிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க சார். அது நீங்கள் லெசன் வந்து புரிஞ்சு தான் மேம் படிக்கணும். புரிஞ்சு படித்தா தான் இதெல்லாம் அடிக்க முடியும். தெரியாத கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த லெசனோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் எப்போ சொல்கிறது, எக்ஸாம் முன்னாடி நம்ம இந்த ஷார்ட்கட் பார்ப்போம். அந்த இதை மட்டும் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கலாம், தெரியாத கொஸ்டின் எப்படி பண்ணலான்ற மாதிரி பார்ப்போம். ஓகே. அன்றைக்கி மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க. நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் டேட் சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்திடுங்க யாராவது. இப்போ எனக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஐஎன்எம்மும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட பார்க்கணும். இப்போ ப்ளஸ் இதுவும் சொல்லியிருக்கீங்க. அடுத்து சொல்லுங்கள், வேறு ஏதாவது டவுட்? வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்? எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள். ஹலோ சார், கேட்குதா? கேட்குது சார். ஒன்றும் இந்த அசிஸ்டன்ட் இருக்குல்ல சார்? ஆமாம். அதில் வந்து நம்ம வந்து சில கொஸ்டின் வந்து இதுதான் கரெக்டான ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து நாட் த ரீசன் அப்படின்னு வருது. சில கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம், அது நாட் த ரீசன் இருக்குது. எப்படி சார் கரெக்டாக இது பண்ணுறது? ஸ்டேட்மெண்ட் சிலருக்கு ரிலேட்டிவாக இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் அந்த அசிஸ்டன்ட் ரீசன் இருக்குங்களா? டெஸ்ட்லலாம் நம்ம கணிக்க முடியாது பிரதர். டெஸ்ட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி போட முடியாது. போன குரூப் 1 கொஸ்டின்ல வந்து லாலா லஜபதி ராயை பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க சார். அது வந்து ரெண்டுமே இந்த கனகடா சுதேசியை பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அடுத்தாப்புல வந்து அவங்க வந்து எதிர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் அதுக்கு எதிர்ப்பா இருக்காங்க. அது ரெண்டுமே கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா அது நாட்டு அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் அது? லாஸ்ட் இயர் 25 பிரதர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் வருது. ஸ்டேட்மெண்ட் நான் பார்ப்போம். இப்போ தான் உங்கள்கிட்டயும் சொன்னேன். என்ன பிரதர்? உங்களுக்கு அனுப்பிவிடணுமா அந்த கொஸ்டின் வேணா ஷேர் பண்ணிட்டோம்? அனுப்புங்க. என்கிட்ட கையில் இருக்குன்னு 25 தானே கையில் இருக்கும். நீங்கள் வேணால் அனுப்பிச்சுடுங்க. ஃபோட்டோஸ் இருந்தால் கூட அனுப்பிச்சுடுங்க. சரி நான் அனுப்பிவிடுறேன். 29 தான் இருக்கு, அனுப்பிச்சுடுங்க. சார் ஒரே ஒரு ஹெல்ப்புங்க சார். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இங்கே வந்து அட்டென்ட் பண்ணேன். இப்போ ஆடியோ செட் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இந்த இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போடுறீங்களா சார்? எந்த டவுட் இருந்தாலும் அந்த ஆடியோவை கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், நான் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம், இல்லை இதில் கூட அப்லோட் பண்ணிடலாம். ஓகே சார். டெலிகிராமில் அப்லோட் பண்ணாலும் ஓகே தான் சார். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேம். கைஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது ஃபுல்லாக நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். ஏன்னா இது போய் சொன்னீங்கன்னா இங்கே போய் டெஸ்ட்டில் போய் ட்ரை பண்ணுவீங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட்டு. இங்கே போய் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதில் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸாம். நீங்கள் அங்கே வரும்போது நான் சொல்கிறேன் அந்த ட்ரிக்ஸை ஃபுல்லாக எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு 4 மெத்தடு தான். அந்த இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டாலே போதும். ஸ்டேட்மெண்ட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை, அந்த 4 வேர்டை வச்சு இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ண தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு ஃபேர்னஸ் போய் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். டைம்லாம் நல்லா சேவ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதில் ஆன்சருக்கு என்ன கொடுத்தாங்க? நீங்கள் அப்போ அது பேசுனீங்களே பிரதர், என்ன ஆன்சருக்கு கொடுத்தாங்க? அது வந்து நாட் எக்ஸ்பிளனேஷன் போத் ஏஆர் ஆல்சோ நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். ஓகே. சரி, நீங்கள் அதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. அவன் பார்த்துக்கிறேன், கீ ஆன்சர் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்கிறேன். நீங்கள் அதை இப்போ எழுதுனா கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியா பற்றி ஏதாவது கேட்குறாங்களான்னு நோட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் தமிழ்நாடை பற்றி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வருதான் நோட் பண்ணுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸை பற்றி ஏதாவது கேட்குறாங்களான்னு நோட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடோட ஐடியாலஜி லீடர்ஸ். இப்போ ஐடியாலஜி லீடர்ஸ்னு கேட்டிங்கன்னா அண்ணாவும் பெரியார், ஓகேங்களா? இவங்களை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, இவங்களை மையப்படுத்தி ஏதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக போகாது. அது வந்து பாசிட்டிவான ஆன்சர் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் நிறையா கொஸ்டின்ஸ் காட்டலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன் படி நீங்கள் உட்காந்து போட்டு பார்க்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணும்போது சில ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஆன்சர் தெரியும். அப்படி ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் அடிச்சிருங்க. இல்லை எனக்கு ஆன்சர் தெரியல, இது ஒரு குழப்பமாக இருக்குன்னா இந்த 4 மெத்தடு அதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் வந்து டைரக்ட் ஆன்சர் தான் வரும். ஸோ சொல்கிற புரியுதா? இல்லை அப்படி நெகட்டிவாக வருதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் இந்த குரூப் 1ல கேட்டிருப்பாங்க. பெரியாருன்னு கொடுத்து அதில் வந்து அன்னி எழுதின நூலை வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. நியூ இந்தியா ஆசிரியர் வந்து பெரியார்ன்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நியூ இந்தியான்றாலே அன்னி வருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சின்ன அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மிஸ்டேக் வைப்பாங்க தவிர, அந்த ஐடியாலஜி லீடர்ஸ்க்கு சொல்கிறேன், அவங்கக்கிட்ட போய் நம்மளை குழப்புற மாதிரி வைக்க மாட்டாங்க.
இது வரைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி தான் வரும். ஓகேவா? தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணிடுங்க, தெரியலைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது. இதே கொஸ்டின் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த இது வந்து நமக்கு புரியும். ஓகேவா? ஸ்கீம்ஸை பற்றி கேட்டாலே நெகட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த டேட்டாலாம் கொடுப்பான், 12.24% அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்களே கண்ணை மூட்டு அடிக்கலாம். நமக்கு 12.24 தெரியாது. அப்போ ஸ்டேட் அங்கே என்ன பார்க்கணும், ஸ்கீம்ஸ் கேட்குறான். என்ன ஸ்கீம்ஸ் கேட்குறான்? விடியல் பயணம் பற்றி கேட்குறான். அப்போ விடியல் பயணம் வந்து 12.24 சொல்லி அச்சீவ்மெண்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட இந்த ஆய்வு அறிக்கை வந்து சொல்லுதா அப்படின்னா கண்ணை மூட்டு ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஓகேவா? என்ன ரீசன் அங்கே நமக்கு கோடு வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கீம்ஸோட இது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். சார் திருக்குறள் வந்து ஸ்கூல் புக் மட்டும் பார்த்தா போதுமா? நான் அந்த திருக்குறளுக்கு நான் அனுப்புகிறேன் பிரதர். அந்த 20 குறள் அனுப்பிட்டு நான் சொல்கிறேன், திருக்குறள் தனியாக சொல்கிறேன். ஓகே சார். சார் மேக்ஸ் வந்து நம்ம ஏஎம்டிஎன் சேனல் பார்க்கணுமா வேறு எந்த சேனல் சார் பார்க்கணும்? நான் ரெஃபர் பண்ணேன் டிவிகே மேக்ஸ் ரெஃபர் பண்ணுவேன். ER தங்கமுத்து அவங்க தான் பாருங்கள், நல்லாயிருக்கு. சரிங்க சார். அது நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்தா போதுமா? சிம்பிளிஃபிகேஷன் பற்றி அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லியுமே நீங்கள் மேக்ஸுக்கு வந்து 1 hour ஒதுக்கிட்டே இருக்கணும். சார் இது நம்ம HDI நீங்கள் எடுத்துருக்கீங்களா? அந்த பிடிஎஃப் மட்டும் எதுவும் நோட் பண்ணி வச்சா போதுங்களா HDIக்கு? இல்லை பிரதர், இப்போ குரூப் 1 வரைக்கும் போதும் பிரதர். ஒருவேளை இடையில ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த தொல்லியல் துறை வந்து எழுதி நோட்ஸ் அனுப்பினேன். அது வந்து 2025-26 உள்ளது. இந்த நேற்று ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் நல்லது. ஓகே சார். அது மாதிரி நம்ம பாலிசி நோட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் மட்டும் சொல்லிடுங்க என்ன சார்? ஒரு 5 டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிட்டேன். அதுவும் அதான் பிரதர், ஆதி திராவிட, ரூரலு, கல்வி, சுகாதாரம், அந்த நான் 1 by 1 நான் பாலிசி நோட்ஸ் அனுப்பிடுறேன். கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அந்த மாதிரி. அதேதான் கல்வி. நம்ம அந்த கல்வி சம்மந்தமாக பார்க்கும்போது அதிலே நோட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதில் நல்லா அந்த ஹெல்த்துக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே சார். ஓகே. அது இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இதுதான் பாலிசி நோட்ஸ் தான். முன்ன கவர்மெண்ட்ஸ் அனுப்புனீங்களா? அதை மட்டும் படிச்சா போதும், நீ அனுப்புனது மட்டும். அது மட்டும் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர்ல இந்த இதுக்கு என்னென்ன கேட்டுருக்காங்க? அது வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பான், ஒரு நேரம் கேட்பான், ஒரு நேரம் கேட்க மாட்டான். அப்போ உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா யூனிட் 5ல் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது ஃபுல்லாக. ஓகே சார். ஓகே. ஓகேவா? ஸோ அதனால வந்து அங்கே மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா ஐஎன்எம் கொடுக்கவா சார்? 25ல் மோஸ்ட்லி எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் பண்ணல கொடுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் வந்து ஸ்டோரியாக பார்த்துட்டு போயிருங்க. நான் ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு நாள், இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் ஃபேக்ட் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எது வரும்? எனக்கு ஐஎன்எம் பிடிக்கும், எனக்கு ஹிஸ்ட்ரியோட ஐஎன்எம் பிடிக்கும். ஏன்னா இங்கே தான் எனக்கு பேர் வந்து ஈஸியாக இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து சார் மெஜாரிட்டியான டாபிக்ஸ் வந்து ஐஎன்எம்ல தான் கேட்பாங்க. அப்படி சொல்லி 25 மார்க் 15 மார்க் ஐஎன்எம் தான் கேட்டா அது மட்டும் நான் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அப்படி நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், யூனிட் 5ல் 50 மார்க் கேட்பாங்க. அதில் எக்கனாமிக்ஸில் 25 கேட்கணும், தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் 25 கேட்கணும், இதான் ரூலு. ஆனால் அப்படி கேட்க மாட்டான். எக்கனாமிக்ஸில் 30 கேட்டுட்டு கூட இதில் வந்து 20 கூட கேட்கலாம். இல்லை அங்கே எக்கனாமிக்ஸில் 35 கேட்டு கூட இதில் 15 கேட்கலாம். அது அவங்களோட இது. ஓகேவா? யூனிட்ல 50 மார்க் வரும், அது வருதான்னு மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே சார். ஓகே. அது ரெண்டுமே படிச்சுக்க நல்லது, ஆவரேஜா. ஓகே சார். அது வந்து நான் என்ன ஸ்கூல் புக் மட்டும் படிச்சே போகாம அவுட் சோர்சஸ் படிக்கணுமா ஏதாவது? இதுக்கு மேலே அவுட் ஆஃப் சோர்ஸ் போகிறதெல்லாம் கஷ்டம் தான், வேண்டாம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை ஏஎம்டிஎன் சேனலில் வீடியோவாக கேட்டுடலாமா? உங்கள் இஷ்டம் பிரதர், உங்களுக்கு வீடியோ கேட்க பிடிக்குதுன்னா வீடியோ கேளுங்க. ஏன்னா நான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன், அதை பார்த்து கேட்டுனா கொஞ்சம் அப்சர்வ் ஆகலாம் தான் கேட்டேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா அவனும் ஸ்கூல் புக்ல தான் ரெஃபர் பண்ணி எடுக்காங்களா சார்? அந்த வீடியோவை பார்த்துருந்தேன் சொன்னாங்க. அதான் பிரதர், உங்களுக்கு எனக்கு அவங்க சொல்கிறது புரியுதுன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணி. ஓகே தான் சார். சரி, ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். இப்போ மேக்ஸ் வந்து 2022-2026 எல்லா சம்ஸ், அதாவது இப்போ 2025 எல்லா சம்ஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸா எழுதி வச்சிருக்கீங்க சார். அந்த சம்ஸ் ரிப்பீட்டடா போட்டு பார்த்தாவே போதும் சார் மேக்ஸ்க்கு. மேக்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல மேம், லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. நான் டிஎன்பிசி படிக்கணும், இப்போ இது இல்லை, நான் டிஎன்பிசி படிக்கும்போது லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை நாங்கள் போட்டு பார்ப்போம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா அதில் எடுத்து நாங்கள் போட்டு சம்ஸை போட்டு பார்ப்போம். ஓகேவா? லாஸ்ட் இயர் கொஸ்டின் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுங்க சார். நான் எப்படி போட்டு வச்சிருக்கேன்னா 2022-26 வந்து ஒரு கம்ப்ளீஷனா வாங்கி வச்சிருக்கீங்க சார். அதுக்கு எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுவே போதும். எவ்வளோ மார்க் வருது டெஸ்ட்டில் போட்டிங்களா? எவ்வளோ வந்துச்சு?
சார் எனக்கு வந்து 18 அப்படிதான் சார் ஒரு 17 18 தான் வருது. போன குரூப் 2வே 145 போட்டேங்க சார். ஆனா கிளியர் ஆகலைங்க சார். ஸோ இல்லை எனக்கு மேம், வந்து நான் மேக்ஸில் கேட்குறேன். 25ல் மேக்ஸில் உங்களுக்கு 25க்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு கேட்குறேன். 25ல் உங்களுக்கு எவ்வளோ? 17 சார். 17 ஓகே மேம். 17 to 19. ஓகே மேம். ஸோ 20க்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க மேம். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஐஎன்எம் பார்ட் வந்து தமிழ்லயும் இருக்குல்லைங்க சார். இப்போ எப்படின்னா சைமன் கமிஷன்னா இப்போ வந்து சைமன் கமிஷன் தமிழ்நாட்டுல யார் யார் போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்க சார். அதுல நிறைய பேர்கள் வருதுங்க சார். அத்தனை பேர்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் வருது. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து அப்படிலாம் ஐஎன்எம்குள்ள நீங்கள் அவ்வளோ டெப்த்தாலாம் போக வேண்டியது இல்லை மேம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் இருக்கிற மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ டெப்த்தாலாம் போகலாம் வேண்டாம். சைமன் குழுலாம் அப்படிலாம் வேண்டாம். பேர்களாக வருதுங்க சார். எப்போ அமைச்சாங்க, யார் அமைச்சாங்க, அதான் எப்போ அமைச்சாங்க, யார் அமைச்சாங்க, எப்போ வந்தாங்க, இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா போதும். மித்த பேர் அவ்வளோலாம் கேட்குமா, அவ்வளோ டெப்த்தாக போயிலாம் நான் பார்த்ததில்ல சைமன் குழுக்கலான்னு. அவ்வளோ டெப்த்தாக போகக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ், இந்த யூனிட் 5 தான் போவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் ரேண்டமாக தான் டச்சப் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார் குவாலிட்டி வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நிறைய சால்வ் பண்ணா போதுமா சார்? ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு ப்ரீவியஸ் क्वेश्चन நிறைய சால்வ் பண்ணா போதுமா சார்? நீங்க இந்த இயர் எக்ஸாம் கிளியர் பண்ணனும்னா லாஸ்ட் இயர் क्वेश्चन எவ்வளவு பார்த்தாலும் ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். ஒவ்வொரு இயர் क्वेश्चन உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? லாஸ்ட் இயர் क्वेश्चन பார்க்காம போறது தப்பு. சார் क्वेश्चन பேப்பர் இருந்தா அனுப்பிச்சுறீங்களா சார்? அதான் பிரதர், நான் தான் சொன்னேன்ல, நான் அப்பப்போ டெலீட் பண்ணிடுவேன். அதை கேட்டிருக்கேன், என்ன பார்க்கல, பார்த்து அனுப்பிச்சுடுறேன். சார் டாபிக் வைஸ் பார்க்கணுமா ப்ரீவியஸ் எப்படின்னா சிம்பிள் காமனா பார்த்தா போதுமா? எந்தெந்த டாபிக்ல மெஜாரிட்டி கேட்காங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நல்லது பிரதர். நான் தான் சொன்னேன்ல, இந்த 3 டாபிக் நான் படிச்சேல, இந்த 3 டாபிக் படித்து இந்த டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும். அதை போய் பார்த்து அதை படித்து அப்படியே போய் டெஸ்ட் எழுதுவேன். கரெக்டாக கை கொடுக்கும். இந்த மாதிரி படிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். டாபிக் வைஸாக தான் நம்மகிட்ட இருக்குது கொஸ்டின்னு நான் அனுப்புகிறேன். ஓகே சார், இந்த கொஞ்சம் சீக்கிரம். சார் இன்னொரு டவுட் சார், நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ்க்கு வந்து எப்படி கேட்டாலும் வந்து கரெக்டாக தான் இருக்கும், அந்த இதை வச்சு தப்பாக கேட்க மாட்டேன். நீங்கள் அதாவது மேக்ஸ்க்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார்? மேக்ஸுக்கா பிரதர்? சொல்லுங்கள் சார். மேக்ஸுக்கு சிம்பிளிஃபிகேஷனே பி போடு பிரதர், வேறு ஒன்று அதுக்கப்புறம் சொல்கிறேன் பிரதர். சிம்பிளிஃபிகேஷன் சம் உனக்கு சால்வ் பண்ண தெரியலனா ஆப்ஷன் வந்து பி சூஸ் பண்ண பிரதர். ஆப்ஷன் பி அப்படிதானே? ஆப்ஷன் பி தெரியலனா நான் சொன்னேன், தெரிஞ்ச क्वेश्चनக்குலாம் போய் ஆப்ஷன் பி சூஸ் பண்ண கூடாது. அது எப்படி நான் செய்வேன்? அது எப்படி சார் நானே விசப்பரிச்சு பண்ணனும்னா சார்? நான் சொல்றேன், நான் போகும்போது நான் சொல்றேன். இப்பயே ஷார்ட்கட் ஃபுல்லா சொல்லிட்டோம்னா டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணுங்க பிரதர். அது வந்து டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணாங்கன்னா அது பெரிய மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, டெஸ்ட்ன்ற நம்ம போய் அங்க போய் ஹையா மார்க் எடுக்கணும்லாம் கிடையாது. அங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இதே மிஸ்டேக் அங்க பண்ணாம இருக்கணும். அதுக்கு தான் டெஸ்ட். அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க போய் நிறைய மார்க் எடுக்கணுன்றதுக்காக இங்க வந்து நம்ம இந்த மெயினான எக்ஸாம்ல வந்து விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போயே இந்த ட்ரிக்ஸ் இந்த தான் சொல்லி கொடுத்தோம்னா பார்த்துக்குங்க, அதை அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அப்போ போயிட்டு செம்ம சால்வ் பண்ண மாட்டாங்க. அப்போ பி தான் வரும் அப்படின்னு டிக் பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சம்முக்கு பின்னே ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருப்பேன். 2 சம்மு டிக்கு கரெக்டாக அடிச்சிச்சுன்னா பார்த்துங்க, அடுத்து சிம்பிளிஃபிகேஷனை பி தான் அவன் கை போவான். அதனால நான் சொன்னேன், அதனால் போகிறப்ப சொல்கிறேன் சார். இந்த நீங்க இப்போ எக்கனாமிக்ஸ் லெவல் 12 அனுப்பினீங்களா, சுதந்திரத்து முன் பின், இந்தியன் எக்கனாமி, டிஎன் எக்கனாமி, அதை மட்டும் படிக்கவே போகுமா என்ன? வங்கியல், பணவியல் கொள்கை இல்லை, அது இம்பார்ட்டன்ஸ். அதை படிக்காம போயிடாதீங்கன்றேன். அதுதான் லெவல் 12 மட்டும் கம்ப்ளீட்டா படிக்க போகுமா ஓரளவுக்கு? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கிறீங்களோ இல்லையோ, நான் சொன்ன அந்த புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓ சரி 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 சார். ஓகே ஓகே சார். அப்ரிவியேஷன்னா எங்க சார் ரெஃபர் பண்ணுவீங்க? சில இது ஸ்கீம்ஸ் இந்த டிசாஸ்டர் ரிலேட்டடா அப்ரிவியேஷன் கேக்குறாங்க. 1 2 ரொம்ப தெரியாத மாதிரி இருக்கு, அதெல்லாம் எலிமினேட் பண்ணி தான் போட முடியுமா? எஸ் பிரதர், அப்படி தான் பண்ணோம் சார். இந்த பாலிட்டில கமிஷன் கமிட்டில இருக்கிற மொத்த பிடிஎஃப் கிடைக்குமா உங்ககிட்ட? பிடிஎஃப் பிரதர் தெரியலையே பிரதர், எழுதி வச்சிருப்பேன். ஆனால் நான் எழுதினாலும் உள்ள புரியாது, அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பேன். அப்படின்னா அது எதாவது வீடியோ எதுவும் தெரிஞ்ச வீடியோ எதுவும் இருக்கா பார்க்கலாமா? யூடியூப்ல எதுவும் நோட்ஸ் எடுத்து வைக்க? நீங்கள் போட்டு பாருங்க, நானும் போட்டு பார்க்குறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் குரூப்ல. சரி சார். ஓகே, வேற வேற அதாவது ரொம்ப நேரம் மேக்ஸிமம் எவ்வளவு சார் கட் ஆஃப் இருக்கும்? வேகன்சி ரொம்ப கம்மி ஆயிட்டல, 25 தானே இருக்கு. அதான் பிரதர், நான் போன டைம் அங்கே சென்னையில் பேசும்போது கூட 150 தான் நான் சொன்னேன்.
டார்கெட் வந்து 150 பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ 26ன்றனால 170 கிட்ட போகணும். 20 மார்க் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 170 எப்படி சார் எடுக்க 200 கேள்வி எப்படி சார் 170 கேள்வி 170லாம் எல்லாருனால எடுக்க 170ன்றது 170 கிட்ட வரும் தான் சொன்னேன். 165 போகலாம், 160, அதை விட ஒரு 10 மார்க் கூட வரும், அவ்வளோதான். அப்போ கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குமா? கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும், அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான். குரூப் 1ல பிரதர் பெரிய போஸ்டிங்கில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? 26 இருக்கு. அதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் நீங்கள் வரும்போது பண்ணுவாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா 2019 ஒரு டைம் நடந்திருக்கு. வெறும் 130 போஸ்டிங் போட்டு அன்றைக்கி மட்டும் போஸ்டிங் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா 188 பேர் வந்து போஸ்டிங் எடுத்தாங்க. அதில் போனவங்க தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். ஓகே, அதனால் வந்து போஸ்டிங் எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 26லே நின்றுன்னு நினைக்கிறது தப்பு. ஓகே ஓகே, மேக்ஸிமம் 160 மேல தான் இந்த வாட்டி கட் ஆஃப் என்ன சார்? 160 165 நான் 170 நான் ஃபிக்ஸ் பண்றேன். 160 மேல வந்துரும். அம்மா அதெல்லாம் அவளெல்லாம் பயப்பட வேணாம் பிரதர். அதுக்கெல்லாம் இப்போ சில வழிகள்லாம் இருக்கு. இந்த யூனிட் இப்படி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போனாலே போதும். ஓகே ஓகே சார். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு 40 கேட்குறியான்னு வச்சுக்கோங்க. 40ல் குறைஞ்சது நம்ம 35 அடிக்கணும். எல்லாமே என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு பண்ணுவான். இப்போ இங்கே வந்து ஒரு 30 பேர் இருக்கீங்க, நான் ஒரு 30 பேர் இருக்கீங்க. 30 பேர்த்துக்கு இப்போ நான் சும்மா ஒரு லைட்டாக ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் சொன்னேன். பட் இதுவே இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகே, நீங்கள் போகும்போது நான் அன்றைக்கி யார் யார் லைவில் வராங்களோ அவங்க ஃபுல்லாக அன்றைக்கி அதை பயன்படுத்திடுவாங்க நம்புகிறேன். சரி சார், லைவ் வரது கொஞ்சம் காண்டே கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஏன்னா சடனாக அந்த நெட்டு கிடைக்கும்ல சார். ஓகே ப்ரோ, லைவ் முடியும் சார். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது டிப்ஸ் சொன்னீங்களா? என்ன சார் சொன்னீங்க? யாராவது சொல்ல முடியுமா நான் என்னென்ன சொன்னேங்க? யாருக்கா தெரியுதான்னு பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆள் இப்போ தான் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் சும்மா ட்ரை பண்ணுங்க. தப்பாக இருந்தால் நான் சொல்கிறேன். சரியா சொல்லுங்கண்ணே ப்ளீஸ். டூக்கு வந்து ஏதான் கரெக்டா இருக்கும் அந்த இது சொன்னீங்க சார். ஏதான் கரெக்டா இருக்குண்ணா சார்? ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஏன் இல்ல பாசிட்டிவா தான் அந்த இது வரும்னு சொன்னீங்க சார். அது எப்படி சொன்னேன்? எதை வச்சு சொன்னேன்? இப்ப தமிழ்நாடு பத்தி யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. தமிழ்நாடு லீடர்ஸ பத்தி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா போனா பாசிட்டிவா தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுட்டேன் சார். வேற ராஜேஸ்வரி நீங்க சொல்லுங்க சார். இந்தியா பத்தியோ இல்ல தமிழ்நாடு பத்தியோ இல்ல பெரியார் அண்ணா அவங்கள பத்தியோ வந்துச்சு, அப்புறம் அறிக்கைகள் அந்த பெர்சன்டேஜ்ல வந்துச்சு, நம்பர்ல வந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ட்ரூவா தான் இருக்கும், ஃபால்ஸா வராதுன்னு சொன்னீங்க சார். அவ்வளவுதான். அதாவது என்ன சொன்னேன்னா நோட் பண்ணிக்கோங்க பிரதர். இந்தியா பற்றி, இந்தியான்றது அது ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இல்லை இந்தியாவோட பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கலாம், ஓகேவா, யாராக வேணா இருக்கலாம். இப்போ பிரதமர் கூட கேட்கலாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கீம்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் மெயினாக இந்தியாவோட ஸ்கீம்ஸை கூட ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, தமிழோட ஸ்கீம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேட்டா ஒன்று கொடுப்பாங்க, ஓகேவா. அது நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த டேட்டா சில டேட்டா வந்து நம்ம கண்ணில் சிக்கிக்கிட்டே இருக்கும், எங்கேனாலும் நம்ம பார்த்துருவோம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். இல்லை இந்த டேட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அது மோஸ்ட்லி வந்து அது ட்ரூவில் தான் வரும், ஓகேவா. அப்புறம் வந்து தமிழ்நாடோட ஐடியாலஜி லீடர்ஸ், அந்த பர்டிகுலர் எல்லா லீடர்ஸ்ன்னு சொல்ல மெயினாக இந்த அண்ணா பெரியார், ஓகேவா. ஸோ இவங்களை பற்றி வந்து கேட்கும்போது வந்து நெகட்டிவாக கேட்க மாட்டாங்க, ஓகேவா. நெகட்டிவ்னா ரொம்ப நெகட்டிவ் போக மாட்டாங்க. அப்படி நெகட்டிவ் போகிற மாதிரி இருந்தால் நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கு தான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து போன இயர் சொன்னேன். நியூ இந்தியான்னு சொல்லி பெரியாருனாங்க. நியூ இந்தியான்னு 90% நமக்கே தெரியும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப வச்சு கேட்டுற மாட்டாங்க. சார் நான் சொல்கிற புரியுதா? அவ்வளோதான். இது இப்போதைக்கு உள்ளது. இந்த ட்ரிக்ஸை நல்லா வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸை வச்சு கூட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். சில கொஸ்டின்ஸ் எடுத்து கூட உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் அவைலபிளாக இருந்தால் எடுத்து வச்சு பாருங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணுங்கள், ஓகேவா. இது போன தடவை நீங்க சொல்லும் போது நான் இந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அனலைஸ் பண்ணேங்க சார். ஆனா பாசிட்டிவா தான் சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துருந்துச்சு. நானே போன வட்டம் எத்தனை வந்துச்சுருந்தில்ல, 19 கொஸ்டின்கிட்ட சும்மா அந்த, அதாவது எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே கரெக்டு. அப்படியே 19, அப்படியே ஸ்கோர் வந்து 19. எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, ஆனால் 19 ஸ்கோர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 19 மார்க் வந்துருச்சுன்னா 19 கொஸ்டின் கரெக்ட் பண்ணோம்னா நம்ம எங்கே போவோம்னு பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கரெக்ட் பண்ணாலே நம்ம 1000 பேருக்கு முன்னாடி போவோம். அப்போ 19 கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் நம்ம போவோம். ஸோ அதுதான் அந்த ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் எப்படி ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஏ அப்படி போட்டுருப்பாங்க, அதான் ஓகே பண்ணணுமோ? அது பண்ணணும் இல்லை, இந்த மெத்தடை வச்சு அதை பண்ணணும்னு நான் சொல்கிறேன்.
அதுக்காண்டி ஸ்டேட்மெண்ட்னாவே போடு ட்ரூ தான் ஃபால்ஸ் தான் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு போயிடக்கூடாது. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது சில ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இப்படி கேட்டிருக்கானா, இவங்களை கேட்டிருக்கானா, அப்போ இது கரெக்டுன்னு. சில ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரியாதுன்னா அந்த இடத்துல போய் தான் நம்ம இந்த இதை வந்து அப்ளை பண்ணணும். என்ன கேட்டிருக்கான், யாரை கேட்டிருக்கான், இங்கே யாரை மையப்படுத்துகிறான், ஓகேவா, காரணத்தில் என்ன சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ இவங்களை கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க யார், இவங்க வந்து இந்தியாவில் ஒரு லீட்ரு, இவர் வந்து ஒரு பெரிய லீட்ரு. இப்போ இவர் வந்து இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கேட்டிருக்கான். இவர் வந்து நெகட்டிவாக பண்ண மாட்டார், இவர் வந்து கரெக்டாக தானே பண்ணுவார் அப்படின்னா போடு, ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு லீடர் இப்போ அண்ணாவை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ணா வந்து சரி இப்போ என்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த குண்டாஸ் ஆக்ட் யார் கொண்டு வந்தா? தமிழ்நாட்டில் குண்டாஸ் ஆக்ட் யார் கொண்டு வந்தா? குண்டாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது, தெரியுமா தெரியாதா? ஆமாம் சார். யார் யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஓகேங்களா, குண்டாஸ் ஆக்ட் யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த குண்டாஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியும்ல. அதாவது தொடர்ந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, இவங்கனால வந்து சமூகத்தில் ஒரு பதற்றம் ஏற்படுதுன்னா இந்த குண்டாஸை வந்து ஃபைல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்குது. ஓகேவா, இது எப்போனா 1988 கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, யார்? எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பார். அப்போ இங்கே எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இதே மாதிரி போக்ஸ் ஆக்ட் யார் கொண்டு வந்திருப்பா? யார் கொண்டு வந்து? ஓகே, அப்போ இந்த கட்சிக்கு இதுக்கும் ஒரு தொடர்பு. ஓகேவா, எப்போ கொண்டு வந்தாங்க? 2014 தானே? 14 தானே? ஓகே, அப்போ இது இந்த மாதிரி தொடர்பு. நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரை படிக்கணும்னு கேட்டிங்களா, இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் சொல்கிறேன். மித்தபடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அண்ணா பெரியார் வந்து இப்போ நான் சொல்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சி இருந்தால் பெரியாரை பற்றி அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் அண்ணாவை பற்றி அதிகமாக கொஸ்டின்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒன்று வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பற்றி என்ன படிக்கணும்னா இவங்களோட ஐடியாலஜி லீடர்ஸ் யார்? வேலு நாச்சியார், அம்புஜத்தம்மாள், பெரியார், அம்பேத்கர், வேறு யாருக்கா? காமராஜர். இவங்க ஃபுல்லாக இவங்களோட ஐடியாலஜி லீடர். இவர் வந்து இன்னும் ஒரு 2 பேர்த்து வந்து ரோல் மாடலாக எடுத்திருக்காரு. யார்? அண்ணாவை எடுத்திருக்காரு, எம்ஜிஆர் எடுத்திருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், இவங்களோட சேர்த்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து படிக்கணும். அப்போ இவங்க 2 பேர்த்து எங்கே படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அண்ணா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், காமராஜர் ஓரளவு படிச்சிருப்போம். அப்போ எம்ஜிஆரை பற்றி வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்போ எம்ஜிஆரை பற்றி இங்கே படிச்சிருக்கணும். இதுக்கான நோட்ஸ் நான் அனுப்பியிருக்கேன், எம்ஜிஆரை பற்றியான நோட்ஸு. ஓகேவா, அப்போ எம்ஜிஆரை பற்றி நம்ம இங்கே நல்லா படிக்கணும். ஓகேவா, அப்போ எம்ஜிஆர் வந்து எப்போ அரசியலுக்குள்ளே வந்தார், அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரா, இல்லை அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரா, இல்லை சட்ட மேலவை உறுப்பினர் ஆனாரா? சொல்லுங்கள், சட்டமன்ற உறுப்பினரா சட்ட மேலவை உறுப்பினரா? ஃபர்ஸ்ட் அவர் ஆனது சட்ட மேலவை உறுப்பினர் ஆனார். எப்போ ஆனார் அதை நோட் பண்ணணும். ஓகேவா, எப்போ ஆனார் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ எம்எல்ஏ ஆனார், எப்போ கட்சியிலேருந்து வெளியே வந்து இன்னொரு கட்சி ஓப்பன் பண்ணார், அவர் ஆட்சியில் அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணார். ஓகேவா, அவருக்கு அப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மாவில் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பீரியடில் நலத்திட்டங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, என்னென்ன பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்த ஸ்டாலின் ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள், அதை தான் இப்போ சொன்னேன். 94 ஸ்கீம்ஸுமே படிக்கணுமா கேட்டால் படிக்க வேண்டாம். அந்த 94 ஸ்கீம்ஸில் என்ன படிக்கணும்னா அந்த 94 இவங்க எது மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது எதை மட்டும் திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் படிக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் நான் முதல்வன், இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் படிக்கணும். இந்த மாதிரி படித்தீங்கன்னா ரொம்ப படிக்கிற மாதிரியும் இருக்காது, ஓகே, ஒரு மன அழுத்தமும் இருக்காது. இந்த மாதிரி இப்படி ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஃப்ரீ டைமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சார் டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுற மாதிரி ஏதாவது இது இருக்காங்க சார், வெப்சைட் இது மாதிரி? தெரியல பிரதர், நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க, ChatGPT இருக்குது, டாப்பிக்கை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு 10 கொஸ்டின் எடுத்து கொடுக்கும். நல்லா தான் சார் இருக்கு, ஆனால் ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் தப்பாக கொடுக்கும். அது அப்படி தான் செய்யும். கூகுளில் செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் தப்பாக வந்துச்சுன்னா. சார் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க கூட குரூப் 1 யூஸ் பண்ணிக்கலாமா ஸ்டடீஸ்க்காக? புரியல மேம். யூபிஎஸ்சி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க குரூப் 1 ஆல்ரெடி இதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேக்குறேன் சார். நீங்க யூபிஎஸ்சி பண்றீங்களா? ஆமாங்க சார். அப்படியா மேம், எத்தனாவது அட்டெம்ப்ட்? இல்ல சார், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் சார், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அப்படியா, சரிங்க மேம். ஏதோ ஓகே மேம், பண்ணலாம் மேம். ஓகேங்க. என்ன ஆப்ஷனல் எடுக்க போறீங்க?
ஆப்ஷனல் தான் சார், டவுட்டாவே இருக்கு என்ன எடுக்கட்டும்னு. ஆக்சுவலா வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருக்கேன் சார். ஆனா வந்து ஸ்கூல் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். மேபி சோஷியாலஜி அந்த மாதிரி பார்க்கலாம்னு இருக்கேன் சார். பெஸ்டா அதாவது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் வந்து எனக்கு வந்து எந்த ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு, நான் வந்து ஜியாகிரஃபி அப்படி நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் சொல்கிறேன் ஓகே. ஏன்னா போன வட்டம் நான் எழுதும்போது ஜியாகிரஃபியில் தான் மார்க் இங்கே தான் கம்மியாச்சு, அப்புறம் இன்டர்வியூவில் வந்து மார்க் கம்மியாச்சு. இது 2 நாள் தான் ரேங்க் கீழே போயிடுச்சு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எதுவுமே எனக்கு நான் லிட்ரேச்சர் தான், நான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எதுவுமே எனக்கு வந்து யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்ணது இல்லைன்னா சோசியாலஜி எடுக்கிறது வந்து நல்லது. ஓகேவா? இந்த ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஸ்டோரி படிக்கிறவங்க சில பேருக்கு வந்து புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி, ஆத்ரோபயாலஜி, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரு, இந்த ஜாகிரஃபி, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து நாலேஜே இருக்காது. ஆனால் சோசியாலஜின்றது நம்ம ரிலேட்டடாக சர்க்கிளாகி வரக்கூடிய சப்ஜெக்ட்ன்றப்போ நமக்கு நிறைய விஷயம் ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு பிரதராக நான் உங்கள்கிட்ட சொன்னால் சோசியாலஜி எடுங்க, நல்லாயிருக்கும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு இப்போ ப்ரிப்ரேஷன், இப்போ எனக்கு மெயின்ஸ், அதனால தான் நான் போட முடியல, லைவ் கரெக்டாக போட முடியல. ஓகேங்க சார். இப்போ அதே மாதிரி வந்து லைவ் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம்ல கண்டக்ட் பண்றீங்களா சார்? புரியல மேம். லைவ் ஈவினிங் டைம்ல கண்டக்ட் பண்றீங்களா கேக்குறேன் ஒரு சார். லைவ் தான் மேம். எனக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ஒரு லைவ் தான் போட முடியும். அடுத்த லைவ் போட்டால் நான் ஈவினிங்கே பார்ப்போம். ஓகேங்க சார். இப்போ காலேஜ் தேர்ட் இயரா? ஆமாங்க சார். காலேஜ் தேர்ட் இயர். இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் நல்லது. அது ஒரு 7 மந்த்தா ஸ்டார்ட் பண்ணி படிச்சிட்டு தான் சார் இருக்கேன். இன்ஸ்டிடியூட் எங்கேயும் போல. ஃப்ரெஷரா வந்து குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு, ஆனா வந்து நான் எடுத்த ஸ்கோருக்கு கிடைக்கல. அப்படியே வந்து யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே மேம். ஓகே, நீங்கள் வந்து லைவ் செஷன் முடிச்சுட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நான் டெக்ஸ்ட் பண்ணா நீங்க ரிப்ளையே பண்ண மாட்டீங்க. அப்படியா? எதில் பண்ணீங்க? இன்ஸ்டால தான் சார் பண்ணேன், ஒரு 1 வீக் முன்னாடி. தெரியல. இந்த நீங்கள் தான் அந்த இது போட்டு ஏதோ சொன்னீங்களோ? நான் தான் அடிக்கடிக்கு வந்து ஏதாச்சும் டவுட் கேட்பேன். அப்படியா? தெரியல மேம். ஸோ நீங்கள் திரும்ப அகைன் பண்ணுங்க. ஓகேங்க சார். தெரியல, நான் பார்க்கல, நீங்கள் திரும்ப பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்க சார். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாஸ்ட்டாக இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் எனக்கு அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சார் தொல்லியல் பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராம்ல போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்களா சார்? இதுல இல்லைங்க சார். இல்லை, நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க மேம். சார் இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கீங்களா? யாருக்குமே வரலையா? சரி, யாருக்காவது வந்திருக்கோ நான் அனுப்ப சொல்கிறேன். நான் அதான் டெலீட் பண்ணிடுவேன். இதுக்கு யாரையாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் நான் அனுப்ப சொல்கிறேன். 14 பிடிஎஃப் வந்துட்டு இருக்கு. நான் வந்தப்ப உடனே சேவ் பண்ணி வச்சுக்குவேன் சார். ஆனா அது மட்டும் என்கிட்ட இல்ல. சரி மேம், நான் அனுப்புகிறேன், நான் பார்த்து அனுப்புகிறேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. ஸோ ரொம்ப வந்து இது பண்ணலாம், படிக்க வேணாம். ஓகேவா? சும்மா போஸ்டிங் வந்து இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. கண்டிப்பாக கூடும், ஏமாந்துடாதீங்க லாஸ்ட் நேரத்தில். ஐயோ நான் இவ்வளோ கேட்ட இவ்வளோ கூடிருச்சு அப்படின்னு ஏமாந்துட வேண்டாம். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் போட்டுருங்க, போட்டுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா இப்போ நான் சொன்ன யூனிட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூனிட் மட்டும் நல்லா கவர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்கூல் புக்ஸை மட்டும் பாருங்கள். அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்க்குறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏற்கனவே படித்ததை திரும்ப நல்லா படிங்க. டே ஷெடியூல் போடலாமா சார்? டே ஷெடியூல் போடலாமா? நேற்று யார் முடிச்சா அந்த டாபிக் முடிச்சவங்க யார்? கஷ்டம்தான், ஒரே நாளில் 3 யூனிட் முடிக்கிற கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஓரளவுக்கு. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். நான் வந்து இப்போ காலேஜ் முடிச்சு சர்டிஃபிகேட் எனக்கு வரல. மொதல் 3 செமஸ்டர் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கு. அடுத்த 3 செமஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லாம அப்ளை பண்ணலாமா? முடியாதுன்னு நினைக்கிறேன் பிரதர். தெரியல, நீ செக் பண்ணிக்கோங்க. அப்ளை எனக்கு அந்த மாதிரி தெரியல. எனக்கு கேட்டுக்கோங்க, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்டுக்கோங்க. இங்க யாருங்க தெரியுமா சார் இந்த மாதிரி இதுல இப்போ குரூப்ல அப்ளை பண்ணலாம்? அப்படி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தா அப்ளை பண்ணலாம் ப்ரோ. அப்படியா? காலேஜ்ல அதிக 1 மாசம் ஆகும்ல. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தா அப்ளை பண்ணலாம். காலேஜ்ல கேட்டு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல வந்திருக்கும், வேணா கேட்டு பாருங்க. ஓகே, சரி சார். ஆனா போராடி குரூப் 2 ஒன்னும் அப்ளை பண்ண பிரதர். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார்? சொல்லுங்க ப்ரோ.
சார் நான் வந்து 2020 இருந்து 23 வரைக்கும் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தேன் சார். இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தேன். ஓகே சார். சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அப்புறம் வந்து 2023ல வந்து பிஎஸ்டிஎம்காக தமிழ் டிகிரி போட்டிருந்தேன் சார். 2026 வரையில இப்ப முடிஞ்சிச்சு. ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டேன். இன்னும் ரிசல்ட் வரல சார் ஃபைனல் செமஸ்டருக்கு. ஓகே. பிஎஸ்டிஎம் இருக்குன்னு சொல்லி போடலாமா இல்ல எப்படி சார் போடுறது? பிஎஸ்டிஎம்லாம் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ பிஎஸ்டிஎம்லாம் உங்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் தான் கை கொடுக்கும். அதெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. சரிங்க சார். நீங்கள் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார், கேட்டிருந்தேன். நீங்கள் வாங்கல இன்டர்வியூ வாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க. ஏன் போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க, கரெக்டாக பதில் சொல்லணும். ஒரு ஆள் இப்படி தான் நேற்று மறைச்சாப்பில் இந்த இன்டர்வியூவில் மறைச்சுன்னா அது அப்படியே தெரியாத மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போனார். லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாப்பில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன மார்க்கு குறைச்சி இப்போ பார்டரில் போய் போஸ்டிங் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்காக சொல்கிறேன். உண்மை என்னதோ அதை சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. மேபி கேட்டாங்கன்னா, அதாவது ஏன் இந்த டிகிரி எடுத்தீங்க, ஏன் அந்த டிகிரி வச்சுட்டு ஏன் இந்த டிகிரி போட்டீங்க, என்ன ரீசன் அப்படிலாம் கேட்பாங்க. பட் அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணணும். சார் நான் பிடிஎஃப் ஒன்று டெலிகிராம்ல அனுப்பியிருக்கேன். அதை மட்டும் பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்க சார். என்ன பிடிஎஃப் பிரதர்? இது வந்து 1992 வந்து 2025 ஹிஸ்டரியோட வருஷம் எப்படி இருக்கும், என்னென்ன வருஷம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது பிடிஎஃப் நான் பார்க்குறேன். மெதுவாக பாருங்க. நம்ம தேவை நம்ம குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. உங்களால தான் முடியும் அப்லோட் பண்ண. ஓகே, நல்லா தான் இருக்கு பிரதர், போட்டுடலாம். இப்போ எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும், போட்டு சொல்லுங்க. நான் போட்டுறேன். நான் அப்படியே லைவ் முடிச்சது அப்படியே ஷேர் பண்ணுறேன். நான் அனுப்புறேன். உங்களுக்கு குரூப்ல போட முடிஞ்சா போட்டுங்கண்ணே. அனுப்புங்க. இம்பார்ட்டன்ஸ்னா நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அனுப்பி பிடிக்காது. அதனால தான் நிறைய மெட்டீரியல் சென்டருக்கு நான் கொடுக்க மாட்டேன். ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க. யாரு? நீங்க ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க. டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்கோம் பாருங்க. நான் என் டைம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கிளாஸ் 10 ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு வந்து இயர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் எனக்கு போகும் மெயின் செஷன் ஃபுல்லாக. ஓகே, நான் 3 மணிக்கு நான் தூங்கிட்டேன்னா திரும்ப நான் ஒரு 8 இல்லை 9க்கு எந்திரிக்கணும். ஸோ எந்திரிச்சிட்டேன்னா நான் அகைன் வந்து அடுத்த ஷெடியூல் நான் மூவ் பண்ணணும். ஃபோனுன்றது அப்பப்போ தான் கையில் வச்சுட்டு அப்பப்போ தான் பார்ப்பேன். ஆனால் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் வந்து மறந்துடும். அங்கே எங்கள் யூபிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் அந்த டெலகிராமில் பார்த்துட்டு அதுலேயே பிஸி ஆயிரும். ஓகே, இதுதான் இன்னும் ரொட்டீன் ஷெடியூல்னால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து அன்வான்ட் சம்மந்தமே இல்லாமல் டவுட்டு கேட்குறாங்க. அதனால தான் எனக்கு ரிப்ளை பண்ணவே நிறைய பேர் பண்ண மாட்டேன். அதான் ரீசன். எந்த பெண்ணில் சார் எழுதணும்னு ஒரு ஆள் டவுட்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மெயின்ஸ் எந்த பெண்ணில் எழுதணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எது டவுட்டா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சண்முக பிரியனா? வாய்ஸ் கேக்குதா? ஸ்டாப் ஆயிடுச்சா? கேக்குதுங்க சார். அவர் போயிட்டாரா? நினைக்கிறீங்க சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அன்வான்ட் டெக்ஸ்ட் நிறைய பேர் பண்ணாங்களா பிரதர்? அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கேட்குறீங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் சரி முடிஞ்ச வரையும் நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். அப்படி பண்ணலைனாலும் நான் என்னைக்கா ஃப்ரீயாக பார்க்கும்போது நான் பண்ணிடுறேன். சார் ஓகேங்க சார். ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஃபைனலாக? நான் 10 நிமிஷம் சார் ஃபைனலாக கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க சார். அது அந்த பொறுங்க பிரதர், அவர் பார்க்கட்டும். நான் பார்த்ததும் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிடுறேன். என்ன பார்க்கல, டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன பார்க்கல, பார்த்ததான் அனுப்ப சொல்லு. சரி ஓகேங்க சார். சார் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் சொல்கிறேன்னு சொன்னீங்க சார், அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். எது எப்படி எப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்க சார், எவ்வளோ இது வருது அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் லிங்க் யாரை வச்சுருக்கீங்களா? யாராவது வச்சுருந்தீங்கன்னா சரி நானே அனுப்புகிறேன் பிரதர். உங்களுக்கு குரூப்பில் அனுப்ப முடியாது, உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். உங்களுக்கு ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சார். பண்ணீங்க, பார்த்துருக்கேன், பார்த்தேன். அதான் லிங்கை தேடினேன், காணோம். நான் அப்படியே பார்த்துருவோம், நைட்டுக்குள்ளே அனுப்பிடுறேன். ஓகேங்க சார். ஓகே சார், இப்போ 1 இயரா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க சார். காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சார். இப்போ ஏஜ் வந்து 21 ஆகுதுங்க சார், கம்ப்ளீட் ஆகுதுங்க சார். ஓகே.
இந்த 1 இயரே அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க சார். இதுல பாஸ் ஆகணும்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்குங்க சார். இதான் ஆகாது. இந்த எக்ஸாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேர்னஸ் தான் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு உங்களோட எஃபர்ட் உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் 100% நம்ம படித்தோமா, நம்ம 100% படிச்சுட்டு நம்ம இதுக்கான எஃபர்ட் போட்டு ரிசல்ட் வரலனா தான் வருத்தம். சில பேர் வந்து படிக்காமையே சில பேருக்கு வந்து ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். 100% நல்லா படிங்க. படித்து ஏன் ரிசல்ட் வரலன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பிரதர். ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு யூனிட் இந்த மாதிரி தான் சிலபஸ் கையில் எடுத்து வச்சு நீங்களாகவே பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கே அந்த ஸ்ட்ராட்டஜி புரியும். அதை எடுத்து நீங்கள் பண்ணணும். அதிகமாக நோட்ஸ் பார்க்க ஓடாதீங்க. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, நம்ம அதிகமாக மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல. இப்போ கூட பாருங்களேன், குரூப்பில் வந்து 59 பேர் வந்து லைவில் இருக்கான். ஆனால் நம்ம லைவ் அட்டன் பண்ணுறது வந்து எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 30 பேர் தான். 59 பேர்கிட்ட இருக்கான், லைவில் வந்து இருக்கான். ஆன்லைன் காட்டுது எனக்கு. ஓகே, ஆனால் அட்டன் பண்ணுறது 30 பேர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 30 பேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா நான் ஒரு தடவை டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நீங்க சொன்னதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் எனக்கு. அதான் இந்த 30 பேருக்கு மட்டும் என்ன நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த குரூப்பில் 30 பேர் இருக்காங்க, இந்த 30 பேர் நம்ம சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னா என் நோட்ஸை கொடுக்கறது ஒருத்து. அந்த 250 பேர் இருக்கிற குரூப்பில் வெறும் 30 பேர் மட்டும் வந்தாங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். என் சைடுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் நைட்டு நான் எப்போ 10 o'clock ஸ்டார்ட் பண்ணால் மார்னிங் 3 மணிக்கு தான் நான் முடிக்கிறேன். என்னோடய ஷெடியூல் வந்து 3 மணிக்கு தான் முடியும். ஸோ நான் 3 மணிக்கு அந்த டைம் நான் முடிச்சுட்டு நான் திரும்ப ஸ்லீப்பிங் டைம் போனால் வேக்கப் வந்து ஒரு 8:30 அல்லது 9 வச்சுக்கோங்க. இந்த டைம் கேப்பில் எந்திரிச்சிட்டு அதில் ஒரு 1 hour கேப்பில் நான் சரி இந்த டிஎன்பிசி படிக்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த டிஎன்பிசி படிக்கிற இவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணுன்றதுக்காக, ஸோ நம்ம ஆல்ரெடி கிளியர் பண்ணோம், அது பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து நான் இப்போ இருக்கிற நோட்ஸை ஒவ்வொரு நோட்ஸ் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதை என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து யாருமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுது. எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதா? நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் வந்து நான் இப்போவும் சொல்ல 11th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் எடுத்து மட்டும் பாருங்கள். அந்த புக்கை வந்து 20 பேஜ் 30 பேஜ் கொடுத்துருப்பா ஒரு லெசன் மட்டும். அந்த லெசன் நீங்கள் உருப்படியாக உட்காந்து நீங்கள் படிக்க முடியுமா? அவ்வளோ பெரிய லெசனை நான் வந்து நோட்ஸ் எடுத்து நான் அனுப்புனா, பட் என்னென்னா அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்காது சம்டைம்ஸ். அதனால தான் வந்து கடுப்பாகும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வச்சு நம்ம கேட்குறவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு தோணும். இது என்ன சொல்கிறது புரியுது அவங்களுக்காக பண்ணாம சார். கிராமப்புறம் இங்க மாதிரி இருக்கிற உங்க பிடிஎஃப் வச்சுதாங்க சார் ஒரு அளவுக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஓகே பிரதர், பண்ணிடலாம். ஓகேங்க. அதுக்காக தான் இதானது. அதுக்காக தான் நான் அப்பப்போ வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ரீசனாக தான். அது உங்களுக்கு புரிய மாட்டேது. அது ஒரு லெசன் எடுத்து முடிக்கிற எவ்வளோ கஷ்டம். அதை நான் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அந்த யூபிஎஸ்சியோட சோர்ஸே அவ்வளோது இருக்குது ஃபோனில். அது இல்லாமல் இவங்களுக்கு உங்கள் இதை எடுத்து நான் அனுப்பி அதனால அப்பப்போ டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். பிடிஎஃப்லாம் டெலீட் பண்ணிடுவேன். அது நீங்கள் கேட்குற பிடிஎஃப்லாம் என்கிட்ட இருக்காது. அப்பப்போ டெலீட் பண்ணிடுவேன் சென்ட் பண்ணிட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 1 hour உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இது வந்து உருப்படியாக முடியும். இந்த இப்போ கூட பாருங்கள், லைவ் வந்து கரெக்டாக ஒரு 1 hour தாண்டி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவீங்க நம்புகிறேன். ஒரு 30 பேராவது பயன்படுத்துவீங்க நம்புகிறேன். 30ல் ஒரு 15 பேராவது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவீங்க நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே, பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த லைவில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? இதில் வேறு டவுட் இல்லை, நான் சொன்னது புரிஞ்சதில்ல. ஸோ இந்த மாதிரி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 1 எப்படியாவது கிளியர் பண்ண பாருங்கள். கிளியர் பண்ணது ப்ரிலிம்ஸோடு நிற்காது, மெயின்ஸும் நம்ம கைட் பண்ணுவோம். ஓகேவா? சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்த யூபிஎஸ்சின்னு சொன்னீங்களா, அவங்க மட்டும் எனக்கு வந்து லைவ் செஷன் முடிஞ்ச டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே சார், புரியலைங்க சார். என்னங்க சார்? இல்லை, அந்த யூபிஎஸ்சி கேட்டாங்கல்ல, அவங்க மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் லைவ் முடிஞ்சதும். இது அடுத்தது லைவில் பார்ப்போம். இந்த ஜாகிரஃபி கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறதா தான் இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் என்ன பிளான் ஆயிடுச்சுன்னா போட முடியலன்னா டைம் வந்து கரெக்டாக இல்லை. ஒரு கொஸ்டினுக்கே வந்து ஒரு 15 நிமிஷமாக எடுத்துருது. அப்போ 15 கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு மட்டும் நீங்கள் கேளுங்க, நம்ம அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பிடிஎஃப்லேயே கேள்வி, அதுக்கான பதில், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம ரீட் பண்ணாலே புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதில் எதாவது டவுட்னா அந்த டவுட்டான கொஸ்டின் மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்புங்க. நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யாருக்கு ரிப்ளை பண்ணலன்னு எதுவும் நினச்சிக்கிறேன்னா அகைன் திரும்ப ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே டெக்ஸ்ட்டை பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே?
வேறு டவுட் இல்லைல்ல? பிரசாந்த், ராஜேஸ்வரி மேம், டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? சார் கோபால், கார்த்தி, ஓகே. நிறைய பேர் புதுசாக இருக்கீங்க. டவுட் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட அப்பப்போ இன்ஸ்டாலே கேட்டுப்பேன் சார். நீங்க உங்ககிட்ட ஓகே மேம், நீங்கள் கேளுங்க, நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் மேம். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க எனக்கெல்லாம். அப்படியா மேம்? இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் இங்கே பாதி பேருக்கு ஆன்சர் பண்ணலாம் ஏதாவது கேட்பாங்க. இல்லைங்க சார், அந்த பிடிஎஃப் அந்த உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா சார். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் மேலே இருப்பீங்க. மேலேனா அப்போ கரண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் பார்க்கும்போது டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது ரிப்ளை பண்ணியிருப்பேன். இவங்க நான் ஆன்லைன் இல்லாத போது பண்ணும்போது அது கீழே போயிடும். அடுத்த டெக்ஸ்ட் வரும்போது அது மேலே வந்துடும். அப்போ பார்க்காம இருந்திருப்பேன். சரி, நீங்கள் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் திரும்ப 2 டைம் பண்ணுங்கள், நான் பார்த்துறேன். ஓகே ஓகே மேம். ஸோ நான் அந்த லைவ் வந்து இந்த இதை வந்து குரூப்பில் போட்டுறேன், அதுலேயும் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க சார். சார் தொழில் பிடிஎஃப் மட்டும் போடுங்க சார். ஓகே மேம், நான் அனுப்பிடுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.